الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அது பற்றி மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த வாரம் மௌலுது ஒரு ஆய்வு என்ற தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு என்று சொன்னால், தமிழக முஸ்லிம்களை பொறுத்தவரை ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிடுமானால் அல்லது ரபியுல் ஆகிர் மாதம் வந்துவிடுமானால் இந்த மாதங்களிலே சில பாடல்களை பாடுவதை, மௌலுது பாடல்கள் பாடுவதை ஒரு பெரிய இபாதத்தாக வணக்கமாக எண்ணி பரவலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திற்கு வெளியே நீங்கள் சென்றால் அங்கெல்லாம் இந்த மௌலுது பாடுகிற காட்சி பார்க்க முடியாது. தமிழகத்திலே பார்க்க முடியும். இலங்கையில தமிழ் முஸ்லிம் இருக்கிறார்களே, இங்கே இருந்து போனவர்கள், அவர்களிடத்திலே பார்க்க முடியும். கேரளாவில் உள்ள முஸ்லிம்களிடத்திலே பார்க்க முடியும். இங்கே இருந்து பிழைப்புக்காக மலேசியா போயிருக்கிறாங்களே, அந்த ஆட்கள்கிட்ட பார்க்க முடியும். மலேசியா முஸ்லிம்கள்ட்ட பார்க்க முடியாது. இங்கே இருந்து போயிருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பார்க்க முடியும். வேற உலகத்துல எங்கேயும் இந்த மௌலுதை பார்க்க இயலாது. சவுதி அரேபியாவில் மௌலுது கிடையாது, அரபு நாடுகள்ல கிடையாது. எத்தனையோ நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸ், எங்கேயும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது, மௌலுதுனா என்னன்னு தெரியாது. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் இது இருக்குது. மார்க்கம்னா உலகம் பூராவும் இருக்கணும். 5 வேளை தொழுகைன்னா உலகம் பூரா இருக்குது. லோகருக்கு 4 ரக்காத்துனா உலகம் பூரா 4 ரக்காத். தொழுகைக்கு பாங்க சொல்றதுன்னா உலகம் பூரா இருக்குது. ஆனா நம்ம மௌலுதுன்னு சொல்றது எங்க மட்டும் இருக்குது? தமிழ்நாட்டில் மட்டும்தானே இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது? வேற இடத்துல ஏன் இல்ல? இதுகளை எல்லாம் நம்ம ஆய்வு பண்ணுவதற்காகத்தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க எல்லாரும் மனசுல பதிய வச்சுக்கணும். இது மௌலுதுக்கு மட்டும் உள்ள அடிப்படை இல்ல, டோட்டல் மார்க்கத்துக்கே உள்ள அடிப்படை. என்ன அடிப்படை? அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு தர்றான். தந்து அவங்க ஹயாத்தோட இந்த உலகத்துல வாழும் போது மார்க்கத்தை முழுமையாக்கி தந்துட்டான். இந்த மார்க்கத்துல ஒரு 90% கொடுத்துட்டு 10% பின்னாடி வர்றவங்க பார்த்துக்கிறங்கன்னு விடல. இந்த மார்க்கத்துல என்னவெல்லாம் சேர்க்க வேண்டுமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு முழுமையாக்கிட்டான். ஃபுல் மார்க்கம் இது. இதை நான் சொல்லல, அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான். நானா சொல்லல இத. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய தீனை, மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை நான் முழுமையாக்கி விட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய தீன் முழுமையாயிடுச்சு. முழுமைக்கு என்ன அர்த்தம்? ஒரு கோடையில தண்ணீர் இருக்குது, முக்கால்வாசி இருந்தா இன்னும் கொஞ்சம் கால்வாசி ஊத்தலாம். 100 மில்லி கிளாஸ்ல 75 மில்லி தண்ணி இருக்குன்னு வைங்க, அதுல ஒரு 25 மில்லி என்ன மாதிரி ஊத்தலாம். 100 மில்லி கிளாஸ் நிறைஞ்சிருக்குன்னு வைங்க, அதுல ஏதாவது சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. முழுமை ஆயிடுச்சுன்னு சொன்னா மறுபடியும் சேர்க்கக்கூடாது, சேர்க்க முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கிட்டான் அப்படிங்கிறது உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். அப்ப முழுமையாக்கிட்டான என்ன அர்த்தம்? அல்லாஹ் எதை நமக்கு சொன்னானோ அது மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்களோ அது மார்க்கம், அவங்களுக்கு பிந்தி என்னவெல்லாம் வந்துச்சோ அது மார்க்கம் இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் மூத்தா போய் ஒரு 100 வருஷத்துல ஒரு காரியம் உண்டாகுது, மார்க்கம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ஒன்னும் முழுமையாக்கிட்டானே, அதுல இருக்கணும். மார்க்கம் இருந்து அதை அல்லாஹ் சேர்த்திருப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்துக்கு பிறகு 100 வருஷத்துல உண்டானது, 200 வருஷத்துல உண்டானது,
500 வருஷத்துக்கு பிறகு உண்டானது அதெல்லாம் நம்மள மாதிரி அது உண்டாக்குனது, வகையினால உண்டாக்குனது இல்ல. அல்லாஹ்விடத்திலிருந்து ஆர்டர் வந்து உண்டாக்குனது இல்ல. உங்களை மாதிரி என்னைய மாதிரி மனிதர்கள் உண்டாக்குன காரியங்கள். அப்ப நம்ம ஒரு காரியம் மார்க்கத்தில் இருக்குதா இல்லையா என்று தீர்மானிக்கிறதா இருந்தா குர்ஆனில் இருக்கிறதா பார்க்கணும். இருந்தா அது மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா, செஞ்சிருக்கிறார்களா, அவங்க கண்ணு முன்னாடி மற்றவங்க செய்யறத பார்த்து அனுமதிச்சிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அது மார்க்கம், அவங்க செஞ்சா அது மார்க்கம், அடுத்தவங்க செய்யறத பார்த்து அங்கீகரிச்சா அதுக்கு பேர் மார்க்கம். அப்படி இல்லையா அது மார்க்கம் இல்லை. அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி அது மார்க்கம் இல்லை. இதை நான் சொல்லல, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கூட நானா சொல்லல. எப்படி சொல்றாங்க? இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர் குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புதிதாக எனக்கு பிறகு உருவாகக்கூடிய காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். மார்க்கங்கிற பேர்ல எனக்கு பின்னாடி புதுசு புதுசா உண்டாகும், அதை நம்பிடாதீங்க, எச்சரிக்கிறேன். அப்ப உண்டான என்ன ஆகும்? குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, எனக்கு பின்னாடி என்னவெல்லாம் மார்க்கத்தின் பேர்ல உண்டாகுதோ அவ்வளவும் பித்அத், அனாச்சாரம். குல்ல பித்அத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டே சேர்க்கும். எனக்கு பின்னாடி மார்க்கம்னு ஒண்ணு வந்தா அதை நீங்க ஏத்துக்கிட்டு செஞ்சா நீங்க போற இடம் நரகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. எனக்கு பிறகு எதுவும் மார்க்கத்தில் வரக்கூடாது, நான் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். 1400 வருஷம் இல்ல 14,000 வருஷம் ஆனாலும் சரிதான், அதான் மார்க்கம். அதுக்கு மேல எதுவும் சேர்க்க இயலாது. இந்த அளவுகோலை நீங்கள் உங்கள் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். பதிய வைத்துக் கொண்டு மௌலுது நம்ம ஆய்வுக்கு எடுக்கிறோம். இந்த மௌலுது என்பது மார்க்கத்தில் ஒரு இபாதத்தாக இருந்தால் குர்ஆன்ல நீங்கள் எல்லாரும் மௌலுது ஓதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கணும். குர்ஆன்ல எந்த இடத்துலயாவது மௌலுது ஓதுங்கள் என்ற கருத்துப்பட ஒரு வசனம் இருக்குதா? இல்ல. மௌலுது ஓதுங்கள் என்ன இல்ல, எந்த ஒரு வசனமும் குர்ஆன்ல இல்ல. சரி, குர்ஆன்ல இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது நீங்கள் எல்லாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் 12 நாளைக்கும் இந்த பாட்டையெல்லாம் படிச்சு ஓதுங்கள், அதனால உங்களுக்கு பெரிய ஃபாயிதா கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்களா? சொல்லல. அவங்க சொல்லல. சஹாபாக்களா வாலண்டியரா அவங்களா அப்படி செஞ்சாங்களா? செய்யவும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் செய்யவும் இல்லை. அப்ப குர்ஆனிலையும் இந்த மௌலித பத்தி இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படியான ஒரு செயலை நமக்கு சொல்லவும் இல்லை, ஆர்வமுறவும் இல்லை, ஊக்குவிக்கவும் இல்லை. அப்ப இந்த மௌலிது எப்படி மார்க்கமாகும்? அடிப்படையை முடிஞ்சு வச்சுக்கிற, அதாவது ஒற்ற வரியில முடிச்சுட்டு போயிடலாம். அதுல உள்ள சரக்குகள் எல்லாம் இப்ப அள்ளி போடும்போது உங்களுக்கு வெறுப்பு தான் வரும் மௌலிதுல. அதை நான் கடைசியா எடுத்துக்கொள்ள போறேன். முதல் விஷயம், மௌலிதுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்ல. அவங்க காலத்துல சஹாபாக்களுக்கு நல்ல அரபி தெரியும், நமக்காச்சும் அரபி தெரியாது. சஹாபாக்களுடைய தாய்மொழி அரபி தானே. அவர்கள பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் இருந்தாங்க, கவிதை ஏற்றக்கூடியவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களுடைய கவிதை எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அவர்களை புகழ்ந்து பக்தி சாம்பிராணி எல்லாம் வைத்து அதுக்கு உணவுலாம் படையல் பண்ணி அதுக்கு மேக்கெட்டு கட்டி அத்தர் தொழிற்சி இப்படி ஓதுனாங்களா? இல்ல. சொல்லாம முகபத்து வைக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி கேட்டா சொல்லுவாங்க, அது ரசூலுல்லாஹ் செய்யல, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, ஆனா நாங்க முகபத்துக்கு தானே செய்யறோம், ரசூலுல்லாஹ் மேல உள்ள முகபத்தை காட்டுறதுக்கு தானே செய்யறோம் அப்படிம்பாங்க. முகபத்தை காட்டுறதுக்கு செய்யறீங்க, முகபத்தை காட்டுறதுக்கு என்ன செய்யணும்னு அல்லாஹ் வேற இத சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க முகபத்தை காட்டுறதா இருந்தா இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்க அல்லாஹ் முகபத்து வைக்கிறதா இருந்தா கூட முகமதாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடக்கிறது தான் முகபத்து. நீங்களா பிரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு காபிர்களுடைய கலாச்சாரத்தின்படி எல்லாம் மேடை போட்டு புகழ்றதுக்கு பேர் அல்ல முகபத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அதையெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும், அதுக்கு பேர் முகபத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்காக ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றானா அது முகபத்து.
ரசூல்லா சொன்னதுக்காக ஒருத்தர் தாடி வைக்கிறானா அது ரசூல்லா மேல உள்ள முகபத்து. ரசூல்லா சொன்னதுக்காக வேண்டி வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றானா அது ரசூல்லா மேல உள்ள முகபத்து. ரசூல்லா சொன்னாங்கிறதுக்காக வேண்டி கல்யாணத்தை எளிமையா நடத்துறானா அது ரசூல்லா மேல உள்ள முகபத்து. ரசூல்லா சொன்னாங்கிறதுக்காக வேண்டி வியாபாரத்தை நேர்மையா நடத்துறானா அது ரசூல்லா மேல உள்ள முகபத்து. அப்ப ரசூல்லா மேல உள்ள முகபத்து என்பது நீங்கள் அவங்க சொன்னபடி வாழ்வதில் இருக்க தவிர நீங்க அவங்களுக்கு எதிராக நடந்து கொண்டு சும்மா பாட்டு படிக்கிறது இல்லை. இப்ப இந்த அடிப்படையே தவறுங்கிறத முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். மௌலுதுங்கிற அடிப்படை தவறு. இந்த மௌலுது எப்படி வருது தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க என்னமோ அந்த காலத்துல இருந்து இந்த மௌலுதுலாம் நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. கிடையாது. மௌலுது என்பதை எழுதுன ஆள் யாரு தெரியுமா? நம்ம காயல் பட்டணத்து ஆசாமியா எழுதுறாரு. நல்லா விளைவிக்கணும். இந்த யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி படிக்கிறீங்களே, இந்த இந்த எழுதுனவர் யாருன்னு கேட்டா காயல் பட்டினத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் எழுதுறாரு. ஒரு ஆசாமி எழுதுறாரு. காயல் பட்டத்துக்காரர். அந்த காயல் பட்டத்துக்காரர் எப்ப எழுதுறாரு தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முந்தையா? இல்ல, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதுறாரு. அந்த பைத்திலேயே அவர் சொல்வார் மஹமூது தீபி லப்ப, மஹமூது தீபிங்கிற லப்ப அந்த ஆள் தான் எழுதுறாரு. அந்த கவிதைக்கு உள்ளே அவர் பேரை இணைச்சிருப்பார். நான் கடைசியா கொண்டு வர்றேன். அந்த கவிதைகளை வாசி சிலதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்குது. அப்ப அந்த ஆள் தான் இது எழுதுறாரு. இது 300 வருஷத்துக்கு முன்னாடி காயல் பட்டணத்துக்கார சேர்ந்த ஒருத்தர். கொஞ்சம் அரபி அவருக்கு தெரியும். அரபி தெரியும், தமிழும் தெரியும். அந்த திறமையை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை எழுதுறாரு. 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காயல் பட்டணத்தை சேர்ந்த ஒரு ஆளு அரபியில் எழுதின அந்த பாட்டு எப்படி இபாதத்தா போனுச்சு, எப்படி குர்ஆனுக்கு மேல உள்ள அந்தஸ்து ஆயிடுச்சு, எப்படி ஒரு மனிதன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை திருப்பி படிக்கிறதுனால நன்மை கிடைக்கும்ங்கிற அளவுக்கு நம்ம சேஞ்ச் ஆகி போயிட்டோம். சிரிச்சு பார்க்கணும். அப்ப 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மௌலுது இல்ல. அதனால உலகத்துல எங்கேயும் இல்ல. தயாரிப்பை இங்க நம்ம தமிழ்நாடு தயாரிப்பது. மௌலுதுங்கிறத தமிழ்நாடு தயாரிப்பா இருக்கிறதுனாலதான் உலகத்துல எந்த நாட்டிலையுமே மௌலுது இல்ல. நீங்க ஒரு சோதனைக்காக வேண்டி யாராவது அரபு நாட்டுக்கு போறான்னு வைங்க, அவன் கையில ஒரு மௌலுது கித்தாப்பையும் கொடுத்து அனுப்புனீங்கன்னு வைங்க, அவன் அரபு நாட்டுக்குள்ள நுழையலாது. அந்த கித்தாப்பை எடுத்தான் படிச்சான், ஹாஜிகளை என்னடா இது, இஸ்லாம என்னடா இது அப்படின்னு சொல்லி அடிச்சு ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிடுவாங்க. மௌலுது கித்தாப் கூட ஒருத்தன் சவுதி அரேபியாவுக்கு போனான்னு வைங்க, அவ்வளவு டேஞ்சரான விஷயங்களை எல்லாம் அரபியில் உங்களுக்கு மொழி தெரியாததுனால மௌலுதுன்னு எழுதிக்கிறாங்க. அர்த்தம் தெரிஞ்சுன்னு வைங்க, முதல் கொடுத்தனால நீங்க இருப்பீங்க. விளையாட்டுக்கு சொன்ன அர்த்தம் சொல்ல போனேன் என்னென்ன உலகம் இருக்குன்னு சொல்லி. இந்த மௌலுதுங்கிற தலைப்புல யாராவது ஆதரிச்சா கூட அதை விவாதம் பண்ணுவோம். கூட்டிட்டு வாங்க, மௌலுது நான் கூடாதுங்கிறேன், கூடுங்கிற ஆளை யாராவது கூட்டிட்டு வாங்க, விவாதம் பண்ணுவோம். அவர்களுக்கு முன்னாடி நான் அர்த்தம் செஞ்சு காட்டுறேன், மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவுக்கு மோசமான கருத்துக்கள் எல்லாம் எழுதி நம்ம காயல் பட்டணத்துடைய ஒரு ஆளு தான் இதை உருவாக்குறார். மௌலுதுங்கிறத எதுக்காக உருவாக்குனாங்க? அந்த காலத்துல எல்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நீங்க தான் ஒரு 2-3 தலைமுறையா இருப்பீங்க. 300-400 வருஷத்துக்கு முதல்ல என்ன அப்ப வந்தாளுக்கு இஸ்லாத்துக்கு வந்தாளுக்கு இஸ்லாத்துக்கு வந்தவன சரியான முறையில கைடு பண்ணி அவனை கொண்டு போகணும். அன்னைக்கு இருந்த உலமாக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சரியான முறையில கைடு பண்ணாம இந்து மதத்தில இருந்து அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்து மதத்துல உள்ளதை எல்லாம் இஸ்லாத்திலே நம்ம உண்டாக்கி கொடுத்துருவோம்னு உண்டாக்கிட்டாங்க. இப்ப அவன் தேர் எடுத்துக்கிட்டு இருந்தான்ல, வந்தான், நாங்க தேர்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்யா, இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், இப்ப எங்களுக்கு தேர் வேணும்ட்டாங்க. தேர் தானே வேணும், யாரோ சாவட்டுக்கிறி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் செத்தவன அவர் அடக்கம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கூடுன்னு பேர் வச்சுக்க. அதாவது இஸ்லாத்துல இல்லைன்னு விளக்குறதுக்கு பதிலா அவன் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அதை இங்க செய்யப்பான்னு சொல்லிவிட்டாங்க. தேரை பார்த்து தான் கூடு உண்டாகுது. சந்தன கூடுன்னு எடுக்கிறாங்களே, அது தேர் இழுக்கிறத தேர் இழுத்துக்கிட்டு தான் நம்ம பாட்ட தேர் இழுத்தான். தேர் இழுத்தவன் இஸ்லாத்துக்கு வந்தான். அசரத்துல கேட்டான், தேர்லாம் எங்க இஸ்லாத்துல தேர் எங்க, அல்லாவுக்கு தேர் இழுத்துருவோம். அடைக்கிறதா இல்லை அங்க போயிருவாங்கிறான். தேர் இழுக்க ஏற்பாடு பண்ணாடி நான் என்ன செய்வேன், பழையபடி அங்க போயிருவேன் தேர் இழுக்கிறான். அங்க போயிடாத, இங்கேயும் நான் தேர் உண்டாக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அதை உண்டாக்குனாங்க. அங்க கொடி ஏத்தினானா வந்தான், எங்க கொடி எங்க உண்டா ஏத்திக்க. கல்யாணத்தில் அல்லாவுக்கு உண்டியல் எங்கன்னா, அல்லாவுக்குலாம் உண்டியல் அல்லா தேவையற்றவன் அதெல்லாம் அங்க போய் போட்டு வேண்டாம். அப்ப இங்க போடுந்தாங்க மூத்த போனவரு இங்க போடு, எல்லாம் அப்படி உண்டானது எல்லாம் அது மாதிரி. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த கோடை காலத்துல புழுக்கம் தாங்காம பஜனை பாட்டுகள் படிப்பாங்க. கதா காலாட்சேபம் வில்லு பாட்டுகள் நடத்துவாங்க. அது எங்க இருந்தாங்க, அதெல்லாம் இங்க இல்லப்பா. அப்ப அங்க போயிருவோம், இங்க வா இந்த பாட்டு இதை படி, இந்த பாட்டு படி, யாரை பேசலாம் படி, யாரை சொல்லலாம், அதுக்கு உண்டாக்குனது. அதாவது அங்கெல்லாம் அந்த பாட்டு கூத்தெல்லாம் இருந்துட்டு வந்துச்சு இல்லைங்க.
மார்க்கங்கிற பேர்ல கதா கலாச்சாரம் அது இதெல்லாம் இருந்துச்சு. அதனால 100 மசாலான்னு ஒன்று உண்டாக்கணும். திரு 100 மசாலாண்டு பாட்டு வில்லு பாட்டுல இருந்து காப்பி அடிச்சு 100 மசாலா. அதே மாதிரி பஜனை பாட்டுல இருந்து காப்பி அடிச்சு மௌலுது. அங்க என்னென்ன பண்றாங்க அதெல்லாம் இங்கே பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்ல அந்த மக்களை என்ன செஞ்சிருக்கேன்னு இது இஸ்லாத்துல இல்லப்பா, இப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் வேணான்னு தானே வந்திருக்கிறீங்க, மறைய இஸ்லாத்துல உண்டாக்குறீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அன்னைக்கு இருந்த உலமாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, தவறா கைது பண்ணிட்டாங்க. அப்போ உனக்கு பாட்டு தானே வேணும், அதே மாதிரி ராகம் கூத்துலாம் உனக்கு வேணும், இங்கே படிச்சு எனக்கு இஸ்லாம் படிக்கும்படி முடிஞ்சு வச்சுக்கத. இல்லாட்டி ரகுபதி ராகவ ராஜாரம் படிச்சிருவான். அதை படிக்க கூடாது தடுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணது, யானபி இஸ்லாம் அளிக்கும் படின்னு உண்டாக்குனதே தவிர மார்க்கத்துக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இது மௌலுதுடைய வரலாறு. உங்களுக்கு மௌலுதை பத்தி இதுக்கு மேல சொல்ல தேவையில்லை. இந்த மௌலுது என்பது இதுக்காக உண்டாக்குன பிறகு என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா, மார்க்க அறிஞர்களுக்கு சம்பளம் கிடையாது. அந்த காலத்துல சம்பளம் கொடுத்தாலும் 25 ரூபா கொடுப்பாங்க மாசத்துக்கு. குடும்பம் நடத்த இயலுமா, வேற தொழில் பார்க்க இயலாது, பார்க்க விட மாட்டாங்க. இன்னும் அசரத்து வந்து என்ன வேலை பார்க்கறான்றாங்க. அசரத்தா இருந்தா ஒரு தொழில் பண்ணக்கூடாது, அசரத்தா இருந்தா தொழில் நடக்கக்கூடாது, அசரத்தா இருந்தா வந்து டீக்கடையில் டீ போடக்கூடாது, அசரத்து டீ போடுறாருன்றாங்க. இன்னும் கண்டுபிடிக்கிற மாதிரி இதுக்கு டீ தானே போடுறாரு, டீ போடக்கூடாது, அசரத்து செய்யக்கூடாது, டீ போடக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்த காரணத்தினால அவர் வேற தொழிலும் பண்ண இயலாது, இந்த 25 ரூபாயில வாழ்க்கையை நடத்த இயலாது. அப்ப என்ன பண்ணாரு, இந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த பாடுகள் என்ன செய்வோம், வீடுகளில் போய் படிச்சு அதுக்கு ஏதாவது காசு வாங்குவோம், எல்லாரும் ஓத தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு மௌலுது. ரபியுல் அவ்வலுக்கு ஒரு மௌலுது, ரபியுல் ஆஹிருக்கு ஒரு மௌலுது, ஜமாத்துல் அவ்வலுக்கு எத்தனை மௌலுதுங்கிறீங்க, ரசூல்லா மௌலுது, முஹீதி மௌலுது, சாபுல் அமீத் மௌலுது, ஹசன் ஹுசன் மௌலுது, அஜ்மீர் காஜா மௌலுது, ஏர்வாடி மௌலுதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆள் பேர்லையும் மௌலுதுன்னு பாட்டை உண்டாக்கி அந்த பாட்டுகளை வந்து வீடுகள் தோறும் போய் படிச்சோம்னு சொன்னா காசு கொடுக்குறாங்களா இல்லையா? மௌலுது ஓதிட்டு காசு வாங்காம யாராவது போயிருக்காங்களா எந்த அஜர்த்தாவது? அப்ப காசுக்கு தான் உண்டாகணும் அழுதா இல்லையா? அப்ப அவங்களுக்கு வாழ்க்கை செலவுக்கு பத்தலைன்ற உடனே அழகா உழைக்கலாம், மூட்டை தூக்கலாம், அது தப்பு இல்லை. மார்க்கத்துல கக்கூசு கூட கழுவலாம், அது ஹலாலான தொழில், அது தப்பு கிடையாது. யாருக்கும் கேட்கலாம், அது வாச்சியும் தொலைஞ்சு வந்துட்டுலாம். மார்க்கத்தை விற்கலாமா? இபாதத்தை வந்து தொழிலாக்கலாம் ஆகிவிட்டாங்க. மார்க்கத்தின் பெயரால மக்களை ஏமாத்துவோம், வேற மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கு வித்தியாசம் இல்லாம ஆக்கிறோம்னு சொல்லி தொழிலுக்காக வேண்டி இந்த மௌலுதை உண்டாக்கி இருக்கிறாங்க. மௌலுதின் நோக்கமே அதுதான், தொழிலுக்கு தான் உண்டாக்குனாங்க என்பதற்கு பெரிய பெரிய ஆதாரம்லாம் நான் சொல்ல தேவையில்லை. நீங்க ஒரு ஆலிமை கூட்டிட்டு வாங்க, மௌலுதெல்லாம் ஓதட்டும், ஓதி முடிச்ச உடனே அதற்கு நல்லா ஓதுனீங்க, அல்ல உங்களுக்கு பெரிய கூலியை தரட்டும், மறுமையில பெரிய தரஜா தரட்டும், சந்தோஷமா போயிட்டு வாங்க செய்யத்தனமா, என்ன செய்வாரு? போவாரான்னு இருக்கிறேன். நாங்க ஓதுற காலத்துல எங்களுக்கு ஒரு அசரத்து இருந்தாரு, ஓதுறதுக்கு பாத்தியா ஓத போவாரு. போன உடனே என்ன செய்வாங்கன்னா 1.5 ரூபா அந்த காலத்துல பெரிய காசு, 1.5 ரூபா கொடுத்தா தான் வாங்குவாங்க. 1.5 ரூபா குறைவா இருக்குன்னு வைங்களேன், சில பேர் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எங்க அசரத்து ஒருத்தர் இருந்தாரு, பேர் அலிய சரத்து. அவர் என்ன செய்வாரு தெரியுமா, 1 ரூபா கொடுத்தாங்கன்னா பெரிய துண்டு போட்டுருப்பாரு, விரிப்பாரு, விரிச்சு விரிமாரு, சுருட்டுவாரு. எடுத்துக்கிட்டேன் ஓடுனா எடுத்துக்கிட்டாங்களா, நீ 1 ரூபா கொடுக்குறீங்களா எடுத்துட்டு போயிருவேன். இப்ப ஓடுனால எடுக்கிறான். இப்படி நடந்த சம்பவம் இது. நாங்க ஓடுற காலத்துல இப்படி செஞ்சாங்க. அப்ப இது தொழில், இது வியாபாரம். இந்த மௌலுது பாத்தியா இதெல்லாம் என்னது, ஒரு வருமானத்துக்காக வேண்டி செஞ்சது. நீங்க சோறும் இல்ல, ஒரு பதார்த்தம் இல்ல, சும்மா ஓதிட்டு போங்க, அல்ல பெரிய கூலி தருவான்னு சொன்னா ஓதுவாரா? உரசத்தாவது ஓத மாட்டாரு. நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது காசுக்கு தான் செய்யறாங்க, நல்லா தெரியுது. இது எதுக்கு தான் நடக்குது? காசு, இது இபாதத்து இல்ல, இஹ்லாஸ் இல்ல, இது ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்கு நடக்கவே இல்ல, கண்டிப்பா காசுக்கு தான் நடக்குது, காசுக்கு அந்த உணவுக்கு நடக்குது. இது ஒரு ப்ரூஃப். அதுல கூட வஞ்சகம் பாருங்க. அந்த வழிபாட்டுலாம் வந்துக்கிட்டு பணக்காரர்களுக்கு முதல் மரியாதை, நடுத்தரமானவனுக்கு 2ஆம் மரியாதைன்னு வச்சிருப்பாங்கல்ல வேற வேற மார்க்கங்கள்ல. அந்த மாதிரி இவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, 100 ரூபா கொடுக்குற ஆளுக்கு வந்து இஷாவுக்கு பிறகு ஆரம்பிச்சு சுபுஹ் ஓதுவாங்க. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அதே 12 பாட்டு தான், 3 தான். இந்த 12 பாட்டு தான், வேற பாட்டு அஷ்டாவனம் படிக்க மாட்டாங்க. இந்த 12 பாட்டையே நீட்டி மூளைக்கு ராகம் போட்டு ஓதி முடிக்கிறதுக்கு இஷாவுல இருந்து சுபுஹ் வரைக்கும் போயிடும். 100 ரூபா கொடுத்தா 50 ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இஷாவுல இருந்து 10 மணிக்கு தான் முடிச்சிருவாங்க. 25 ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்களேன், 1 ஹவர்ல முடிச்சு போயிடும். 5 ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்க, எனக்கு சொல்லாமலைக்கு அரசு சொல்லாமலைக்கு ஆபீஸ். அப்ப இது என்ன பிசினஸா இல்லையா? இது பிசினஸா இல்லையாங்க? 2 ரூபாய்க்கு ஒரு டீ போடுவான், 3 ரூபாய்க்கு ஒரு டீ போடுவான், ஃபுல் டீ போடுவான், கப் டீன்னு போடுவான், கட்டிங் டீன்னு போடுவான். காசுக்கு தகுந்த மாதிரி டீ போடுறதுக்கு காசுக்கு தகுந்த மாதிரி மௌலுது வரைக்கும் என்ன வித்தியாசம்?
வியாபாரமா இல்லையா இது? இதுல நீங்க விளங்கணும். அதான் நம்ம ஏமாறுறது இருக்க, எதுல வேணாலும் ஏமாந்துட்டு போங்க, மார்க்கெட்டின் பேரால ஏமாறாதீங்க. வேற இதுல ஏமாந்து ஆக்கிரத்தில் நஷ்டம் ஆகாது. இது இந்திய பொருள் வெளிநாட்டுன்னு சொல்றேன், ஏமாந்து வாங்கிட்டீங்க, இதுக்கு நரகம் கிடைக்காது. இந்த உலகத்துல நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு வருமே தவிர நரகம் கிடைக்குமா? கிடைக்காது. இது இந்தியாவுடைய கட்சிப்பு தான். நான் சொல்றேன் ஜப்பான்ல தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி உங்கள்ட்ட விற்கிறேன், ஏமாந்து போய் வாங்கிட்டீங்க, இதுக்கு நரகம் கிடைக்குமா? இதுக்கு நரகம் கிடைக்காது. தீனுல ஏமாந்த நரகம், துன்யாவுல ஏமாந்த நரகம் இல்ல. தீனுடைய பொருளை மார்க்கம் இல்லாத மார்க்கம் தான். ஏமாந்ததை வாங்குறீங்க, அதை அமல்படுத்துறீங்க, அல்லாஹ் வச்சு விதிப்பான. இது யாரும் உனக்கு செய்ய சொன்னது? இதை செய்ய இந்த கூலி தருந்து யாரும் அவங்க சொன்னது கேட்க மாட்டானல்ல. அப்ப இபாதத்துல ஏமாறக்கூடாது. வேற எதுல வேணாலும் ஏமாந்து வந்துட்டு போங்க. அது துன்யாவும் உங்களுக்கும் இல்லை, உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு நஷ்டமே தவிர மறுமையை பாதிக்காது. இந்த மைக்கேல் வாங்குறதுல ஏமாறலாம், கட்சி போய் சட்டையில ஏமாறலாம், சேலையில ஏமாறுங்க, அதனால உங்களுக்கு மறுமை வாழ்க்கை பாதிக்குமா? பாதிக்காது. தீனுல ஏமாந்தா திருத்திக்கிட்டு வர்றேன், நல்லா டைம் தருவானா? எல்லாம் தெரியாம வாங்கிட்டான, வேற சரக்கு வாங்கிட்டு வர்றேன், கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா தருவானா? ஒரே டெஸ்ட் ஒரே பரீட்சை முடிஞ்சு போச்சு. மறுபடியெல்லாம் அரியர்ஸ்லாம் எழுத முடியாது. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுதான். மறுபடியும் ஒரு டைம் கூட இன்னொரு எழுதி நான் அந்த ஃபெயில் ஆனது மட்டும் நான் தனியாக எழுதி போறேன், ஒத்துக்குறேன்னா? அப்ப அப்படியான ஒரு பரீட்சையை நம்ம நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தின் பெயரால் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏமாத்துறாங்க. மார்க்கத்தை சொல்லி நம்ம என்ன செய்யறாங்க? அப்பாவி மக்களுடைய அந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டு ஏமாத்துறாங்க. உலகத்தின் அம்புட்டு சினிமா பாட்டுலையும் மூணு தான் ரசூலுல்லாஹ் புகழ்றாங்களாம். என்ன சொல்லி புகழ்றாங்க? அதெல்லாம் தெரியாது. நேற்று வந்த சினிமா பாட்டுல இருந்து எடுத்து பழைய காலத்து தியாகராஜர் பாகவதர்ல இருந்து நேற்று வர்ற ஹரிகரன் வரைக்கும் அம்புட்டு மட்டும் வந்துடும். வந்துதான் இல்லையா? அவ்வளவு மட்டும் படிக்கிறே இல்லையா? நீ நம்ம மூலவி தானே, நீ மார்க்க அறிஞர் இந்த பாட்டுகளை உருப்பு போட்டு வைத்துக் கொண்டு அந்த ராகத்துல யானபி சலாம் அலைக்கு நடிச்சு காத்துக்கு தகுந்த மாதிரி மக்களை கவர்றி தொழில் பண்றே இல்லையா? அப்ப இது நல்ல கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் இபாதத்து கிடையாது, மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அவ்வளவுதான். கவிதை என்பது, பாட்டு என்பது இன்னைய மாதிரி உங்களை மாதிரி மனிதர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். இதை நீங்க விளைவிக்கணும். அப்ப இது ஒரு வியாபாரத்துக்காக வந்திருக்குது. அதனால நோக்கம் சரியில்லை என்பதை ரெண்டாவது நீங்க புரிஞ்சுக்கணும். மௌலிது ஓதுறவர்களுடைய நோக்கம் மார்க்கமோ ரசூலுல்லாஹ் மேல உள்ள முகப்பத்தோ பெரிய மறுமையில நன்மை அடையணுங்கிறத இல்லை. உங்களுக்கு வேண்டாத நோக்கம் இருக்கலாம். ஓதக்கூடிய எங்களை மாதிரி ஆளுக்கு அந்த நோக்கம்லாம் கிடையாது. நீங்க கொடுக்குற காசுலாம் நோக்கம். ஓதுறோமே, நாங்க கூலிக்கு ஓத வர்றோமே, எங்களுக்கு அந்த நோக்கம் நிச்சயமா. நீங்க வேண்டாம் ஏமாந்து போய் ஏதோ நல்ல காரியம் செய்யறோம் நினைச்சுக்கிட்டு வேண்டாம் ஏமாந்து போகலாம். நிச்சயமா ஓதக்கூடியவர்களுக்கு அது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன கேட்டா, ரசூலுல்லாஹ் நாங்க புகழ்றோம், ஏண்டா ஓதுறேன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் புகழ்றோம். சரி, புகழ்றீல, என்ன சொல்லி புகழ்ந்த சொல்லு. புகழ்றதா இருந்தா இன்னதை சொல்லி புகழ்ந்தோன்னு சொல்லணுமா இல்லையா? நீங்க எத்தனை வருஷம் ஓதுறீங்க, மூணு இருப்பீங்க, என்ன சொல்லி புகழ்ந்தீங்க தெரியாது. என்ன சொல்லி புகழ்ந்தீங்க என்னன்னு உங்களுக்கு தெரியாது. புகழ்றோம், என்ன புகழ்ந்தீங்க, ரசூலுல்லாஹ்வை எப்படி பாராட்டினீங்க, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அப்ப சும்மா சொல்லி தந்துருவாங்க புகழ்றோம்னு சொல்லி, அவ்வளவுதான். புகழ்றீங்களான்னு கேட்டா புகழ்றதுன்னா அதுல கிடையாது. இன்னும் சொல்ல போனா அர்த்தங்கள் நான் சொல்லுவேன். நம்மளை எப்படி எல்லாம் கிறுக்கனாக்கிருக்கேன் நீங்க விளைவிக்கலாம். கோபம் தான் வரும். இந்த மௌலிது எழுதின ஆள் மேல அதனுடைய அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டும் பொழுது எல்லாருக்கும் கோபம் வருமே தவிர அதுல பக்தியே வராது. அவ்வளவு மோசமா எழுதி வச்சுக்கிறாங்க. புகழ்லாம் அதுல கிடையாது, புகழ்றதுங்கிறது கிடையாது. இது போக இந்த மௌலிது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தி நீங்க பார்க்கணும். தஞ்சாவூர் ஜில்லாவில் மௌலிதுன்னு இருக்குங்க. பெரும்பாலும் ஆண்கள் வெளியூர் போயிருப்பாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவில் உள்ள ஆண்கள்லாம் ஒரு 90% பேர் வெளிநாடுகள்ல வேலைக்கு போயிருப்பாங்க. பெண்கள் தான் எல்லா வீடுகள்லயுமே இருப்பாங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல என்னை மௌலிது கூப்பிடுவாங்க. பெண்ணு தான் அங்க இருப்பாங்க, நான் மௌலிது போவேன். நான் ஒரு ஆம்பளை தானே, மௌலிது போறேன்ல. அப்படி போற நேரத்துல சில மனித ஒரு ஆணும் பெண்ணு தனிச்சிருந்தா மூணாவது யார் இருப்பா? சைத்தான் இருப்பான். இதுல யாரும் நான் புனிதமெல்லாம் சொல்லிக்கிற முடியாது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைச்சா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிறண்டு போயிடுவான். நம்ம தான் அந்த சந்தர்ப்பத்தை தவிர்த்து கொள்ளணும். அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் மனிதன் நினைச்சிருவான், ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பிறண்டுருவான், வீணா போயிடுவான். அப்ப தனிமையில போய் சாதாரணமா ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாட்டா எங்கடா போனான்னு கேட்கலாம். ஒரு மௌலிது கிதாபை கையில வச்சுட்டு போனா எவனும் கேட்க இயலாது. எங்கடா போற? மௌலிது போறேன். போ. ஒரு பெண்ணு மட்டும் இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஆணு மௌலிது ஓதுறேன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டு வந்துடலாம். மௌலிது கிதாபு கையில இருக்கணும். எங்கடா போற? மௌலிது போறேன். சரி, போயிட்டு வா. அப்ப ஒரு தவறானதுக்கு லைசன்ஸ் மாதிரி போகுது பாத்தீங்களா? இது ஒரு மோசமான ஒரு விளைவை நீங்க பாக்குறீங்க. இன்னும் சொல்ல போனா குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்குது. நாங்க மதரசாவில் இருந்த காலத்துல ஒரு ஆள் ஒரு இறந்து போயிட்டார். இறந்து போன ரோஜி பேர் வண்டியில எல்லாரும் சங்கரமண்டல உள்ள யாருக்கு கேட்டாலும் தெரியும் அவர் யாருங்கிறது. அவர் வந்தார். அப்ப
வந்து நான் வீடு குடியேற போனேன், அதுக்காக மௌலிது ஓதணும் அப்படின்னு சொல்லி மாணவர்களை கூப்பிட்டு வருவாங்க. நான் ஒரு ஆள் தான் போக மாட்டேன், பாக்கியெல்லாம் போவாங்க. நான் போக மாட்டேன், மற்றவங்களாம் போவாங்க. மதரசாவில் அதுக்கு தான் மதரசா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. தஞ்சாவூர் ஊருக்கு கூட ஆரம்பிச்சது கத்தம்பாத்தியா ஓதுறதுக்கு தான். அப்ப ஒரு அசரத்து சொல்றாரு, நீங்க மௌலிது ஓதுறதுக்கு பதிலாக குரான் ஓதலாமே. அவர் சொல்றாரு, ரெண்டும் தவறானதுதான். வீடு குடி போறதுக்கும் குரான் ஓதுறதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் சொல்றாரு, அஜர்த்து சொல்றாரு, மௌலிது ஓதுறதுக்கு பதிலா நீங்க குரான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுங்களேன் அப்படின்ற உடனே கூப்பிட்டு வந்தார்ல, அவர் முகமது சிவந்துருச்சு. அசரத் சின்ன வார்த்தை சொன்னீங்க, இளவு வீடு நினைச்சிருக்கலாம் என் வீட்டை சொல்றாரு. இளவு வீட்டுல தான் குரான் ஓதுவாங்களாம். நல்லதுக்கு வந்து மனுஷன் எழுதின பாட்டை படிப்பாகலாம், கெட்டதுக்கு தான் அல்லாஹ்வுடைய குரானை படிப்பாகலாம். அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பான்னு அவர் சொல்றாரு. ரெண்டும் வேதத்து தான் இருந்தாலும் அவர் சொல்றாரு. அதுக்கு கூப்பிட்டு வந்தவர் சொல்றாரு, இந்த வீடு இளவு வீடு நினைச்சீங்க, மௌத்தான வீடு நினைச்சிட்டீங்களா? குரான் ஓத சொல்றீங்க நீங்க, மௌத்தான வீட்டுல இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுறது சரித்திரமா, அது வந்து மங்களமான காரியத்துக்கு ஓதக்கூடாதான், அவசர குணமா. அது மனுஷன் எழுதின பாட்டை படிக்கிறது மங்களமானதான். வீடு குடி போறதுக்கு மௌலிது தான் ஓதணும். செத்து போன வீட்டுலாம் குரான் ஓதணும். யாரும் செத்து போயிட்டாங்கல்ல, அங்க குரான் ஓதுவோம். நல்ல விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்வோம், கல்யாணம் காட்சி நல்லதுக்கெல்லாம் மௌலிது ஓதுவோம். அப்ப மனுஷன் எழுதுனது நல்லதுக்கா, அல்லாஹ்வுடைய வேலை இருக்கா, கெட்டதுக்கா? எப்படி என்ன அளவுக்கு நம்ம ஆக்கிடுச்சு பாத்தீங்களா? இந்த ஒண்ணுக்காக வேண்டிய மௌலிது ஒழிக்கணுமா இல்லையா? இந்த மௌலிது எதுக்கு யூஸ் பண்றாங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த ஒண்ணுக்காக வேண்டி ஒழிக்கணும். இதெல்லாம் மௌலிதுனுடைய அடிப்படையான விஷயங்கள். சரி, மௌலிதுக்குள்ள வந்துருவோம். மௌலிதுல முக்கியமான மௌலிது ரெண்டு எடுத்துக்குவோம். ஒன்னு சுபஹான மௌலிது, இன்னொன்னு வந்து முஹியுத்தீன் மௌலிது. சாவுல் மௌலிதுலாம் இருக்குது. ரெண்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். சுபஹான மௌலிது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்காக வேண்டி எழுதப்பட்ட பாட்டு என்று அவங்க சொல்லிக்கிறாங்க. யார் சொல்லிக்கிறா? மௌலிதுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இதுல 12 பாட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிது 12வது நாள் பிறந்ததுனால அவங்க நினைக்கிறதுனால எத்தனை பாட்டு வச்சுக்கிறாங்க? 12 பாடல்கள், 12 மௌலிதுமாங்க, 12 கவிதை அதுக்குள்ள இருக்குது. இதுதான் சுபஹான மௌலிதுங்கிறது. இந்த 12 பாடல்கள்ல என்ன விஷயம் உள்ள இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க என்னமோ ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க. இல்ல, என்ன இருக்கு தெரியுமா? உங்களுக்கே தெரியும். நான் காட்டக்கூடிய அந்த ஆதாரங்கள் வந்து நீங்க பார்த்து விளங்கிக்கிறீங்க. நம்மளை கிறுக்கனாக்கி இருக்கலாம், விளங்கிக்கிறீங்க. எப்படி கிறுக்கனாக்கி இருக்கலாம் அது மட்டும் உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன் பாருங்க. இது போவீங்க எல்லாம் இங்கதான் பாக்குறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து கை குழந்தையா இருக்கிறாங்க. இந்த மௌலிதுல உள்ள சம்பவத்தை சொல்றாங்க. கை குழந்தையா இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் இருக்கார் அப்துல் முத்தலிப், அவரு ரசூலுல்லாஹ் கை குழந்தையை தூக்குறாரு. அதுல வருது, அந்த வயிற்றுல வருது வாசின அர்த்தம் சொல்றாங்க. முதல்ல விலை சம்பவத்தை விளங்கிக்கணும். ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே கை குழந்தையாக இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் கையில தூக்குறாரு. கையில தூக்கி வைத்துக் கொண்டு அந்த குழந்தையை நோக்கி ஒரு பாட்டு படிச்சாராம். இந்த பாட்டை படித்தான்னு எழுதிக்கிறாங்க. என்ன பாட்டு படிச்சாராம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆசானி வந்து போங்க ஹாலல் குலாம தய்யிபல் அர்தானி கதுசாத ஃபில் மஹதி அலல் கில்மானி உஈதுஹு பில்லாஹி தி சுல்தானி இப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லதி ஆசானி, அவன் தான் எனக்கு கொடுத்திருக்கிறான், ஹாதல் குலாம தய்யிப், இந்த தூய்மையான குழந்தையை எனக்கு தந்திருக்கிறான். அதாவது பேரப்பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு, பேரப்பிள்ளை இருக்காங்களா ரசூலுல்லாஹ், அவங்கள தூக்கி வைத்துக் கொண்டு யார் படிக்கிறா? பாட்டனார் படிக்கிறார், அப்துல் முத்தலிப் படிக்கிறாராம். எப்படி படிக்கிறார்? எனக்கு அல்லாஹ் ஒரு நல்ல பிள்ளையை தந்திருக்கிறான், பேரப்பிள்ளைய, சந்தோஷப்பட்டு படிக்கிறார். அதுல அந்த பைத்துல வருது, அஹ்மத மக்தூபன் அலல் ஜினானி. அவர் இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தைன்னு கேட்டா, இது அகமது, இதுக்கு பேரு, இந்த குழந்தையுடைய பேரு சொர்க்கத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்தல்லதி சுன்னீத ஃபில் குர்ஆனி அஹ்மத், குர்ஆனிலேயே உங்களை அல்லாஹ் அஹ்மது என்று சொல்லிவிட்டானே. யார? கை குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு அப்துல் முத்தலிப் படிக்கிறாரா? எப்படி படிக்கிறாரு? உன்னை குர்ஆனிலேயே அல்லாஹ் வந்து அஹ்மது என்று சொல்லிவிட்டான். யார? ரசூலுல்லாஹ் அப்பதான் கை குழந்தைங்க. ரசூலுல்லாஹ் அப்பதான் கை குழந்தை. குர்ஆன்லாம் வரல. போலாம் 40 வயசுலாம் குர்ஆன் வருது. அப்ப அப்துல் முத்தலிப் மூத்தா போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் குர்ஆன் வரக்கூடிய காலத்துல யாரும் இல்ல, அப்துல் முத்தலிப் இல்ல.
இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க மௌலூத் கிதாபுல, அரபில இருக்கனால உங்களுக்கு வழங்கல. அவன் பாட்டு ராகம் போட்டு படிச்சவனா ஏதோ நல்லது சொல்றான்னு நினைச்சிட்டு போயிருந்தீங்க. மௌலூத் கிதாபுல இருக்குது, அப்துல் முத்தலிப் வந்து பேரப்புள்ள முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராவல முகமது என்ற குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு படிக்கிறார். எப்படி படிக்கிறாரு? உனக்கு அகமது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேர் வைத்து விட்டான். அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத, குர்ஆனிலேயே அல்லாஹ் அகமது என்று உனக்கு பெயர் வைத்து விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய குர்ஆன் இருக்கலாம், அதுல அகமதுன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் இருக்கலாம். அந்த அப்துல் முத்தலிப் அதெல்லாம் படிச்சு பார்த்தாராம், படிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாராம். அது இந்த புள்ளதான் வேற அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப இது 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 வந்து மடமையா, இது அறிவா? சிந்திச்சு பார்க்க வேணாமா? ஒரு அறிவாளி இப்படி சொல்லுவானா? ரசூலுல்லாஹ் காலத்துல தான் குர்ஆன் 40 வயசுல குர்ஆன் வந்து 63 வயசுல முழுமையாகுது. அதுல அல்லாஹ் அஹமது ரசூலுல்லாஹ்வுக்கு பேரு சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய பேரு யாத்தி மின்பாதி இஸ்மு அஹமது வருது. அல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அகமது என்ற பெயர் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதுக்கு ஆதாரம் இருக்குது. கேள்வி என்ன என்றால், அப்துல் முத்தலிப் இருக்கக்கூடிய காலத்தில், ரசூலுல்லாஹ் பச்சிளம் குழந்தையா இருக்கக்கூடிய காலத்தில் அவருக்கு அகமது என்று பெயர் வைத்தது குர்ஆன்ல இருக்குன்னு எப்படி தெரியும்? அப்ப அதுக்கு முந்தைய குர்ஆன் வந்து அதை காப்பி வச்சு ரசூலுல்லாஹ் யார் சேர்ந்து கைப்பற்றிக்கிட்டாங்களா? இது இந்த வரலாறு ஒத்துக்கிறீங்களா? இது பொய்ன்னு வழங்குதா? சரி, இதான் மூழுது. இது ரசூலுல்லாஹ், இதான் ரசூலுல்லாஹ் புகழ்றத பொய் சொல்லி போகணுமா? ரசூலுல்லாஹ் புகழ்றேன்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய குர்ஆன் வந்துருச்சுங்களா? இது ரசூலுல்லாஹ்வுடைய இகழா புகழா? இது வேற ஆளுக்கு வந்துச்சு குர்ஆன். அப்பதான் அந்த குர்ஆனை வந்து அப்துல் முத்தலிப் பார்த்திருக்க முடியும். ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் வரலங்க புகழ்னு சொல்லிக்கிட்டு இது ரசூலுல்லாஹ் அவமானப்படுத்தலாம். அடுத்தது இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியில தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. எல்லாருக்கும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு வழித்தோன்றலே? இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல். இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில், அந்த இஸ்மாயிலுடைய வழியாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் யாரு? ஆசர். இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் யாரு? ஆசர். ஆசர்ங்கிறவர் நரகவாசின்னு குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல இருக்கா இல்லையா? இப்ராஹிம் நபியுடைய பாப்பா ஆசர் என்பவர் இப்ராஹிம் நபிக்கு எதிராக இருக்கார். இப்ராஹிம் நபி தௌஹீத சொல்றாங்க, ஓரிரை கொள்கைய. அவங்க வாப்பா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு, எதிர்க்கிறாரு. அப்ப அல்லாஹ்வே குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, மாகான இஸ்திக்பார் இப்ராஹிம் லி அபீஹி இல்லா மௌஇஸின் வஅதஹா இய்யாஹு ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுன் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதாக சொல்லி இருந்தார். ஆனால் எப்போது தந்தை வந்து அல்லாஹ்வுக்கு எதிரி என்று தெரிய ஆரம்பித்ததோ, ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதிரி என்று எப்போது தெரிய ஆரம்பித்ததோ தபர்ரஅ மின்ஹு, அதிலிருந்து இப்ராஹிம் வாபஸ் வாங்கி கொண்டார். தகப்பனாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டலாம். இப்ப அல்லாஹ்வுடைய எதிரின்னு குறிப்பிடப்படுறாரு யாரு? இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார். இவன் எழுத உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாரு, அவங்க தகப்பனாரு, அவங்களுக்கு முந்தி உள்ளவங்க எல்லாம் காபிர்களா தான் இருந்தாங்க, யாருமே முஸ்லிமா இருக்கல. இவன் என்ன எழுதி வச்சுக்கிறான்னு கேட்டா, மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கீலா ஃபி தய்யிபீன தாஹிரீன தவில் உலா. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிறக்கிறாங்களே 570 பிறக்கிறாங்க. இவங்க எப்படி பிறந்தாங்கன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அப்படியே தூய்மையான பரிசுத்தமான உள் தையிபீன தாஹிரீன, தாஹிரீன்னா வெளி சுத்தம், தையிபீன்னா உள் சுத்தம், உள்ளும் புறமும் சுத்தமானவர்கள் வழியாக ஒருவரிடமிருந்து ஒருவராக அப்படி இடம்பெயர்ந்து வந்துதான் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய பாப்பாவும் பரிசுத்தமா, அவ பாட்டனாரும் பரிசுத்தமா, பாட்டனாருக்கு பாட்டனாரும் பரிசுத்தமா. அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா இருக்கிற அவர்லாம் கூட பரிசுத்தம். ரசூலுல்லாஹ் வந்து ஒருத்தர் வர முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அவர் மகனுக்கு வந்து, அவர் மகன் அவருடைய மகனுக்கு வந்து, அவர் மகன் அவருடைய மகனுக்கு வந்துதான் கடைசி அப்துல்லா வழியா ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து தூய்மையானவர்கள். அவங்க மட்டும் தூய்மை இல்ல, அவங்க வாப்பா பரிசுத்தமான ஒரு ஆளு, அவங்க தாத்தா பரிசுத்தமான ஒரு ஆளு, தாத்தாவுக்கு தாத்தா பரிசுத்தமான ஆளு, அவருக்கு தாத்தா 360 சிலை வணங்கினார அவரு பரிசுத்தமான ஆளு என்று இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்களே. அல்லாஹ் யார நரகவாசின்னு டிக்ளேர் பண்ணானோ அவர்லாம் பரிசுத்தமாகிறாரு. ஆசர் வழியா தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆசர் வழியா வந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் யார்கிட்ட வந்திருப்பாங்க? ஆசர் வந்திருப்பாங்க.
ஆசர் இப்ராஹிம ஆசர் வழியா பிறக்கிறாருன்னு சொன்னா அந்த இப்ராஹிமுடைய முதுகு தண்டுதானே இவரே இருந்தாரு. அப்ப ஆசருக்கு தான் அவங்களும் வந்திருக்கிறாங்க. இவங்க யாரையெல்லாம் அல்லாஹ் நரகவாசின்னு சொல்றானோ அந்த ஆட்களை எல்லாம் தூய்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல மௌலுது சுபான மௌலுதுல பைத்துகள் பாடல்கள். ஒரு அறிவுள்ள விவரம் உள்ள எழுதியிருப்பானா அதை விட்டுருங்க. மலக்குகளை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஆமன்து பில்லாஹி மலாய்கத்திஹி குத்துபிஹி இந்த மலக்குகளை நம்புறோம். மலக்குகளை பத்தி எப்படி நம்பணும்? மலக்கு நம்மள மாதிரி கிடையாது. மலக்கு இருக்காங்கல்ல, அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு மன இச்சை கிடையாது, அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை மீற மாட்டாங்க, ஏத்து பேச மாட்டாங்க, எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்யறதுக்கு பகுத்தறிவு இருக்கணும், மூளை இருக்கணும், ஆனா பாவம் செய்வான். மனிதனை சின்ன தான் பாவம் செய்ய முடியுமே தவிர மலக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த பாவம் செய்ய மாட்டாங்க. குனிந்தா குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, 1,00,000 வருஷம் ஆனாலும் குனிஞ்சுட்டே இருப்பாங்க, நிமிருண்டா நிமிருவாங்க, 1,00,000 வருஷம் ஆனாலும் நிற்பாங்க. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் என்ன டியூட்டி அல்லாஹ் கொடுப்பானோ அதுதான் செய்வாங்க. ஒரு ஆளை படைச்சதுல இருந்து ஒரு ஆளை அல்லாஹ் படைச்சான், அவருக்கு ஒரு வேலை ஒன்று கொடுக்கவே இல்லை. வேலை கொடுப்பாங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. சூறு ஊதுற மலக்கு இருக்காருல்ல, சூறு ஊதுற மலக்கு இஸ்ராஃபீல்ங்கிறவர் எல்லாம் படைச்சு உலகத்தை படைக்க முந்தி அவரை படைச்சு அவர் கையில சூற கொடுத்துட்டான். சூற கொடுத்தவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் அல்லாஹ்விலிருந்து உத்தரவு எப்போ வரும் என்று சூரை வைத்துக் கொண்டு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஊதுன ஊதிடுவார். அவர் அன்னையிலிருந்து இப்படிதான் இருக்காரு. இப்ப இருந்து நம்மளை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து அவர் பொசிஷன் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் வேலையை கொடுக்கல அல்ல அவருக்கு. அந்த ஒரு ஆர்டர் எப்ப வரும், அழிக்கிறதுக்கு ஊதுறது அல்ல ஒரு சவுண்ட் ஆர்டர் கொடுப்பான், ஊதுமா. அந்த ஒரு செகண்ட் அவருக்கு வேலை இருக்குது. அந்த ஒரு செகண்ட் வேலைக்காக வேண்டி லட்சம் வருஷங்களா எப்படி இருக்காரு ஒருத்தர். உங்களுக்கு முடியுமா, எனக்கு முடியுமா, மலக்குக்கு முடியும். மனிதனை வச்சு அப்படி முடியாது, மலக்குக்கு முடியும். அப்படியே எல்லாம் ஒரு பசிக்காது, தாகம் வராது, தூக்கம் வராது, அசதி வராது, அந்த மாதிரி படைச்சு வச்சிருக்காங்க. சரி படைப்பு. இப்ப நீங்க எழுதி வச்சுக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு வந்தாங்களாம். ரசூல் மௌத்துக்கு பிறகு ஏன் வந்தாங்கன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது வந்தா வகி கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு எங்க வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல நின்று கொண்டு ஒரு பாட்டு படிச்சாங்களாம். என்ன பாட்டு? யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குதுபியதி மாலி சிவாக்கவலா அல்வி இலாஹதி அப்படின்னு சொல்லிட்டு யா சய்யிதின்னு ஒரு பைத்து வரும் மௌலுதுல. அதுக்கு மேல எழுதி வச்சிருப்பான், இதை பாடி காயிலுஹு ஜிப்ரீல்னு எழுதி வச்சிருப்பான். இதை பாடியவர் ஜிப்ரீல் அதுல எழுதிருப்பான். அந்த யா சய்யிதிக்கு மேலேயே மௌலுதுக்கு தகவல் எழுதி வச்சிருப்பான், காயிலுஹு ஜிப்ரீல். இது ஜிப்ரீல் சொன்னது. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுல அடக்க ஸ்தலத்தில் நின்று கொண்டு யார் படிச்சதான்? ஜிப்ரீல் படிச்சாராம். அதை ஒளிஞ்சு கேட்டு எழுதிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணி. ஜிப்ரீல் படிச்சது ரசூலுல்லாஹ் சொன்னா தெரியும். ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க. ஜிப்ரீல் ரெண்டு படிச்சதை நீங்க கலசனமா டகல்கா டேப் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ள வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி விட்டானுவோ. சரி, அதற்கு ஜிப்ரீல் படிச்ச பாட்டுல என்ன வருது தெரியுமா? குல்லி ஷஃபீஅன் இலர் ரஹ்மானி மின் ஸலலி. ரசூலுல்லாஹ்வே, நான் நிறைய பாவங்கள் செய்து விட்டேன், என் பாவத்திற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்வோரா ஆகிவிடுங்கள். ஜிப்ரீல் சொல்றார். ஜிப்ரீல் பாவம் செய்வாரா? மனுஷன் தான் பாவம் செய்வான். ஜிப்ரீல் படிச்சாங்க எழுதி வச்சிருக்கிறான். ஜிப்ரீல் முறையிடுறார் ரசூலுல்லாஹ்ட்ட. எப்படி முறையிடுறாரு? குல்லி ஷஃபீஅன், எனக்காக நீங்கள் சிபாரிசு பண்ணுங்கள். இல்ல ரஹ்மானி, ரஹ்மான் இடத்துல சிபாரிசு பண்ணுங்கள். மின் ஸலலி, என்னுடைய பாவங்களுக்காக வேண்டி நான் நிறைய தப்பு செஞ்சுட்டேன். அப்ப ஜிப்ரீல் தப்பு செய்தார் என்று நம்புறது ஈமானா? ஒரு மூமின் செய்யற காரியமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மன்கான அதுவல்லி ஜிப்ரீல ஃபைன்னஹு நஸலஹு அலா கல்பிக பிஇல்மில்லாஹ். யாராவது ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருப்பாரையானால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அவர்தான் இந்த வேதத்தை உம்முடைய இதயத்திலே இறக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மன்கான அதுவல்லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ஜிப்ரீல வ மீகால ஃபைன்னல்லாஹ அதுவல்லில் காஃபிரீன். யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறானோ, மீகாயிலுக்கு எதிரியாக இருக்கிறானோ, வேணைய மலக்குகளுக்கு எதிரியாக இருக்கிறானோ, அந்த காபிர்களுக்கு அல்லாஹ்வும் எதிரின்னு டிக்ளேர் பண்றான். அப்ப ஜிப்ரீலுக்கு எதிரி தானே இது. ஜிப்ரீல் பாவம் செய்வார்னு சொல்லி சொன்னா அப்ப ஜிப்ரீலுக்கு எதிரியாயிட்டானா இவன் காஃபிருங்கிறான். அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு எதிரியா இருக்கிறவன யாருங்கிறான்? காஃபிருங்கிறான். காஃபிர்னு சொல்லக்கூடிய ஒரு பாவத்தை மூழுதுங்கிற பேர்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஜிப்ரீல் இப்படி செய்வாரா? ரசூலுல்லாஹ்வே கையப்படுங்கன்றான் அவரு. யா சய்யிதி, என் தலைவரே, யா ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, குதுபியதி, என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். யார் சொல்றா? ஜிப்ரீல். மாலி சிவாக்க,
உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லையே, அல்வி இலாகதின் நான் யார்கிட்ட போய் ஒதுங்குவேன், நீங்க தான் என்னை காப்பாத்தணும்னு சொல்லி ஜிப்ரீல் வந்து இறங்கி ரவுலா ஷரீஃபில் நின்று கொண்டு ரசூலுல்லாஹ்வோட அரக்கஸ்தலத்தில் நின்று கொண்டு புலம்புனாரு. அதான் இந்த பாட்டுன்னு எழுதி வச்சுக்கிறான் மௌலிது கிதாப்ல. இதை வந்து நீங்க அர்த்தம் தெரியாம இது நன்மை கிடைக்குமா? அல்லாஹ் பிடிச்சி விசாரிக்க மாட்டாங்களே. ஏண்டா நான் ஜிப்ரீல எவ்வளவு பெரிய உயர்ந்த வேலைக்கு வச்சிருக்கிறேன், அவரை பாவியாக்கி மலக்கு பாவம் செய்ய மாட்டார்னு குர்ஆன்ல சொல்லிருக்கான் அல்லாஹ். எப்படி சொல்றான் அல்லாஹ்? லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும். குர்ஆனுடைய வசனம் இது. மாணவர்கள் மலக்குமார்கள் அல்லாஹ் சொன்ன உத்தரவுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறு செஞ்சார்னு அல்லாஹ் சொல்றான். மனுஷனை சொல்லும்போது மலக்கு சொல்லும்போது என்ன சொல்றான்? லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும். அவன் ஆணையிட்டதற்கு மீறவே மாட்டார்கள். ஒஹும்பி அம்ரிஹி யஅமலூன். அவனுடைய கட்டளைப்படிதான் அவர்கள் செய்வார்களே தவிர கட்டளை மீற மாட்டார்கள். அப்ப ஒரு பாவமும் செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான் மலக்குகளை. இவன் சொல்றான் மௌலிது கிதாபுல ஜிப்ரீல் பயங்கரமான பாவிங்கிறான். அல்லாஹ் சொல்றான் மலக்கு பாவம் செய்ய மாட்டார்னு. மலக்குகளுக்கு எல்லாம் பெரிய மலக்கா இருக்காரு, அவரை பாவிங்கிறாங்க. இது யார் எழுதுனதா இருக்கும்? இது மார்க் அறிஞர் எழுதுனா இருக்குமா? இந்த மௌலிது இப்படி எழுதின ஒருத்தன் வந்து மார்க்கத்தினுடைய அறிவாளியா இருப்பானா? மலக்குகளை பத்தி தெரிஞ்சவன் எழுதியிருப்பானா? ஈமான புரிஞ்சவன் எழுதியிருப்பானா? ஜிப்ரீலுடைய கிரேட் என்ன? லைலத்துல் கத்ர்ல மட்டும் அவர் அப்படி சிறப்பா இறக்கி எல்லாம் தூக்குறான். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து என்ன செய்யறான்? அவரை ரூஹுல் அமீன்ங்கிறான். நஸரபிஹி ரூஹுல் அமீன், நம்பகமான பரிசுத்த ஆவிங்கிறான். அவரை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் ரூஹுல் அமீன் அவருக்கு பட்டம். தனஸலுல் மலாயிகத்து ஒரு ரூஹ், மலக்குகளும் ரூஹும் இறங்குவார். ரூஹுன்னா ஜிப்ரீல். ஜிப்ரீலுக்கு பேரே ரூஹுங்கிறான். அவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்து வச்சுக்கிறான். இவங்க ஜிப்ரீல் வந்து நம்மள மாதிரி பாவியில சேர்த்து அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து புலம்புனார்னு எழுதி வச்சிருக்காங்களே. இது என்ன? இது பரக்கத்து கிடைக்குமா? அடி கிடைக்குமா? அல்லாஹ் இதுக்கு சவாபு கிடைக்குமா? தண்டனை கிடைக்குமா? விளங்காம ஓதிக்கிட்டு இருக்கோம். அரபில இருக்குல்ல, விளங்கல ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இது மாத்திரம் இல்ல, இப்படி கிறுக்குத்தனம் மட்டும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துறாங்கல்ல, பிறந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அந்த பிறந்ததை வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறான்? யாரப்பனாண்டு ஒரு பைத்து இருக்குங்க, அந்த பைத்தை மட்டும் ஒரு ஓரத்தில் எழுதி வச்சிருப்பான். அதாவது இது மட்டும் எழுந்து நின்று ஓதணும். உட்கார்ந்து மோது படிச்சுட்டா இருப்பாங்க. யாரப்பனா வரும்போது எழுதிக்கிறாங்க. அப்படி வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த மௌலிது கிதாபு ஓரத்தில் எழுதி இருக்கு. அப்படி எப்படி இருக்கு? இந்த யுஸ்தஹப்புலில் காரி ஐய கூமஹாகுனான்னு எழுதிருப்பாங்க. ஓதுபவர் இந்த இடத்துக்கு வந்த உடனே எழுந்து நின்று விட வேண்டும். அதுக்காக என்ன செய்வாங்க? யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க யாரப்பனாங்கிற ஒரு பாட்டு வரும், குல்லு சுரூரின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து என்ன செய்வாங்க? அப்படி போய் நினைச்சுக்கிறாங்க. எந்திரிச்சு நின்று கிதாப் வச்சுக்கிட்டு அதை ஓதுவாங்க. அதுல என்ன வரும் பாருங்க. அதாவது அதுல வருது, அந்த குல்லு சுரூரிங்கிற பைத்துல வருது, ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே மலக்குகள் எல்லாம் வர்றாங்களாம். மலக்கெல்லாம் என்ன செய்யறாங்களாம்? அங்கிருந்து வர்றாங்களாம். ரசூலுல்லாஹ் பிறந்த செய்தியை கேள்விப்பட்டு மலக்குகள் வர்றாங்க பாருங்க. அத்தத்து மலாயிகத்து சமாயி தஸூருஹு. வானவர்கள், வானத்தினுடைய மலக்குகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை ஜியாரத் பண்ண வர்றாங்க பிறந்த உடனே. அவர் ரசூல் ஆக மாட்டாரான்னு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் 40 வயசுல நியமிக்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம், நம்ப முடியல. அதாவது ரசூல் ஆகுறாங்களே, எப்ப ஆகுறாங்க? 40 வயசுல ஆகுறாங்க. ஆனவுடனே நம்பினாங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரல, பயப்படதான் செஞ்சாங்க. பயந்து நட்டுங்கி போய் மனைவிட்ட போய் நான் என்னத்தையே பார்த்து பயந்துட்டேன்னு சொல்லி போத்திட்டு படுத்துட்டாங்க. போர்வை போத்தி கொண்டு போகிறேன் அல்லாஹ் வந்து மறுபடியும் கூப்பிடுறான். யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டு ஏன் அப்படி கூப்பிடுறான்? நட்டுங்கி போய் படுத்துட்டாங்க. மனைவிட்ட சொல்றாங்க, என்னமோ மாரியா வருது, கட்டி அணைச்சாரு ஒருத்தர், என்னமோ பயங்கரமா இருக்குது, நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிட்டுன்னு அவங்களுக்கு வழங்கவே இல்லை. மனைவி ஆறுதல் சொல்றாங்க, ஒரு கவலையும் படாதீங்க, நீங்க யாருக்கு என்ன கேடு செஞ்சீங்க? நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யறீங்க, பசித்தோருக்கு உணவளிக்கிறீங்க, பிறர் சுமையை நீங்க தாங்கிக்கிறீங்க, பொதுநல சேவை செஞ்சுட்டு வர்றீங்க, உங்களை வந்து அல்லாஹ் வந்து கைவிட மாட்டான், உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்லி சொல்றாங்களே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. கடைசியில வரக்காண்டு ஒருத்தர் இருந்தார், ஹதீஜா சொந்தக்காரர். அவர் வந்து கிறிஸ்தவ பாதிரியார். அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் இந்த விவரத்தெல்லாம் கேட்கிறாரு. கேட்டுவிட்டு நீ வந்து கவலைப்படாத, இதே மாதிரிதான் மூசா நபிக்கு இப்படித்தான் வந்தது, அவர் இப்படித்தான் இறை தூதர் ஆனாரு. மூசைக்கு நாமூசுன்னு ஜிப்ரீல வந்து அவங்க நாமூசுப்பாங்க. மூசா நபிட்ட வந்தார நாமூசு, அவர் தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறார், நீ அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிற, உன்னை இந்த ஊரை விட்டு விரட்டுவாங்க, அந்த அளவு பெரிய எதிர்ப்புகளை சந்திப்பாய், அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் உனக்கு நான் பலமான உதவி செய்வேன் சொல்றாரு.
இது சஹீஹுல் புகாரியில முதல் ஹதீஸே தான். புகாரி எடுத்தீங்கன்னா புகாரி முதல் வால்யூம்ல முதல் ஹதீஸ், இரண்டாவது ஹதீஸா ஃபர்ஸ்ட் ஹதீஸே தான். இதை ரசூலுல்லாஹ் நபி அவரை கைஃப கான பதுவுல் வஹி, எவ்வாறு வஹி வந்ததுன்னு சொல்லி புகாரி எடுத்தோன முதல் ஹதீஸ் இதுதான். அப்ப ரசூலுல்லாஹ்வை பயந்ததனால வருது, நடுங்குனதெல்லாம் வருது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கே தான் ரசூலானது தெரியலங்கும் போது மலக்குகள் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு ஓடியாடுறாங்க. வந்து ரசூலுல்லாஹ் பறந்துட்டாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரணும் இன்னும் வர்றாங்களாம். வந்து என்ன செய்யறாங்களா, எதுக்கு வர்றாங்களா, ஒத்தனாலு மின் ருயாஹு அஷ்ரஃப மக்ஸதி, அவர்களை பார்த்து உயர்ந்த லட்சியத்தை அடையணும், பார்க்கணும் ஒரு தடவை எப்படியாச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி மலக்குகள் அல்லாஹ் சொன்னாதான் கீழே வருவாங்களே தவிர மலக்குகள் அவங்களோட இறங்கி வரமாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் பிறந்ததை கேட்ட உடனே அப்படி இறங்கி வர்றாங்களா எல்லாரும் மலக்குகள்லாம். வந்தாலும் பரவாயில்ல, சும்மா வரலையா. ஜாவூபி இப்ரீகின் ஒத்தஸ்தின் ருசியத் ஜனபாத்துஹு மின் லூலுயின் வ ஜபர்ஜலின், லூலுனா முத்து, ஜபர்ஜன மரகதம், முத்து மரகதம் எல்லாம் பதிக்கப்பட்ட ஒரு கூஜாவையும் ஒரு தட்டையும் கொண்டு வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இதயத்தை அப்படியே சம்சம் தண்ணீர்ல என்ன செய்யறாங்க, கழுவுறாங்க. அந்த முத்து பவளம் எல்லாம் பதிக்கப்பட்ட தட்டுல வச்சு கழுவி எடுத்து ஒரு மலக்கு ஒரு சீல் முத்திரம் வைக்கிறாங்களாம். நபி ஆகிட்டீங்கன்னு ஒரு சீல். அப்ப அல்லாஹ் 40 வயசுல அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. ரசூலு ஜிலாஹு வ ஹத்தமூஹு பி ஹாத்தமின், ஒரு முத்திரையை ஒன்று குத்தினார்கள். சம்மத்து பி ருயத்திஹி நுபுவத் அஹ்மதி, அஹ்மதுடைய நுபுவத் நபி பட்டம் இதை கொண்டுதான் முழுமையாகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சீல் ஒன்று வச்சாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை எடுத்து குழந்தைய இருக்கும்போது அதை கழுவி தங்கத்தட்டில் வச்சு கழுவிட்டு என்ன செய்யறாங்க, இதயத்துல ஒரு சீல் ஒன்று அடிக்கிறாங்க, நபியின் சீல். இந்த கறிக்கெல்லாம் அடிப்பாயில் சீல் அதாவது ஒரு அறுக்கப்பட்டதுக்கு சீல் அடிப்பாங்க, அந்த மாதிரி சீல் அடிச்சு உள்ள மாட்டிச்சு அப்படின்னு எழுதி வச்சுக்கிறான். இது உனக்கு யாரு சொன்னா? நான் கேட்கிறேன், இப்படி எல்லாம் நடந்திருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல இதை வந்து சுட்டி காட்டிருமா. சின்ன வயசுல இப்படி இருந்தா, உனக்கு வறுமையா இருந்த சின்ன வயசுல அனாதை இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லி காட்டல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது இதை சொல்லணும். நான் பிறந்த உடனே இந்த மாதிரி வானவர்கள்லாம் வந்தார்கள் சொன்னா நம்பலாம். இது அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா நம்புறோமா அப்படின்னு கிடையாது. அல்லாஹ்வும் சொல்லல, இத அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. இவன் 300 வருஷத்துக்கு முந்தி வந்த ஒருத்தன் சொல்றான், அதுக்கு முந்தி யாரும் சொல்லல. இதை 300 வருஷத்துக்கு முந்தி இந்த பாட்டு எழுதுறான இவன் தான் சொன்னானே தவிர யாரும் சொல்லல. அபு ஹனீஃபா இமாம் இதை சொல்லல, ஷாஃபி இமாம் இதை சொல்லல, மாலிக் இமாம் இதை சொல்லல, ஹம்பலி இமாம் சொல்லல, முதல் நூற்றாண்டுல உள்ள எந்த அறிஞரும் சொல்லல, 2ஆம் நூற்றாண்டுல யாரும் சொல்லல, 3ஆம் நூற்றாண்டுல சொல்லல, ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் 1000 வருஷமா யாருமே சொல்லல. இவனுக்கு எப்படி தெரிஞ்சு ஜிப்ரீல் வந்தது? திருமணி இருக்கிற ஹதீஸ்களில் அதனுடைய மறுபதிப்பு இது. அப்படி பண்ணிடுறாங்க. அதோட இல்ல, வந்த மலக்குகள் வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே. என்ன செய்யறாங்களாம், பில் அரிசி மாதா இருநைமில் அருகதி நாதாஹுமுர் ரஹ்மானு அன் தூபு பிஹி பில் அரிசி மாதாரின் நைமில் அருகதி. உடனே அல்லாஹ் கூப்பிட்டானா மலக்குகளே அவரை தூக்குங்கள், குழந்தையை தூக்கிட்டு போய் அரசை சுத்தி காட்டுங்க. அல்லாஹ் சொன்னானா, அரசை சுத்தி காட்டுங்க. அரசை மட்டும் சுத்தி காட்டாதீங்க, சொர்க்கத்தையும் சுத்தி காட்டுங்க. குழந்தைக்கு என்ன வளர்ந்து சுத்தி காட்டினா, முதல்ல சுத்தி காட்டினா மேராஜுக்கு போகும்போது முடிச்சாங்க திருவிருந்து ஜிப்ரீல்ட்ட கேட்கறாங்க, இது என்னன்னு கேட்கறாங்க. முதல்ல சுத்தி காட்டினா விளங்கும் இருந்தா விளங்காட்டி சுத்தி காட்டல அர்த்தம் இல்ல. முதல்ல சுத்தி காட்டுறது விளங்கி இருந்தா மேராஜுக்கு போகும்போது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கேட்கறாங்க இது என்ன அது என்னன்னு யார்கிட்ட கேட்கறாங்க? ஜிப்ரீல்ட்ட கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது மலக்குகள் இங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் அரசை சுத்தி காட்டிவிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்தை எல்லாம் சுத்தி காட்டிவிட்டு அதோட இல்லையா சும்மாரிலூ அதல் ஹலாய்க்கு குள்ளிகா, உலகத்து மக்களுக்கு ஒரு பண்ணி காட்டிப்பாங்க. அல்லாஹ் சொன்னானா, உலகத்தில் உள்ள மக்களுக்கு பூரா அமெரிக்கா ரஷ்யா எல்லாத்தையும் சொல்ல பார்த்துட்டாங்க சின்ன பிள்ளையில. இவங்க சொன்ன கருத்து பிரகாரம் உலகத்துல எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் கொண்டு பாருங்க மக்கள் ஒருத்தர் வந்திருக்காரு, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எல்லா ஊர்லயும் காட்டிட்டு வாங்க. அப்படி எங்கெல்லாம் காட்டணுமா, இம்குள்ளி ரூஹானி குள்ளி முஜஸ்ஸதி, உடல் உள்ளவர்களுக்கும் காட்டுங்க, செத்து போய் ரூஹா இருப்பாங்களே அவங்களும் காட்டுங்க. நல்லா அதான் ரூஹானியத்தா இருக்கிற ஆட்களும் காட்டுங்கள். முஜஸ்ஸத்னா நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாத்துக்கும் காட்டிட்டு வாங்க. அப்ப மலக்கு ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே மலக்குகள் வந்து ரசூலுல்லாஹ்வை குழந்தையோட தூக்கிட்டு போய் அரசு சுத்தி காட்டி சொர்க்கத்தை சுத்தி காட்டி உலகத்தில் அம்புட்டு ஊரையும் போய் சுத்தி காட்டி அம்புட்டு ஒரு மக்கள்கிட்டையும் கொண்டு இந்த இருக்கார் பாத்துக்கிறங்க, இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எல்லாரும் படம் காட்டினாங்கன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. இது என்ன எந்த ஆதாரத்தில் இருக்குன்னா இது இதை நினைச்சுட்டு படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க, இதான் ரசூலுல்லாஹ் புகழ்றதா? இல்லாத கட்டுக்கதையை சொல்றது, பொய் சொல்றதா ரசூலுல்லாஹ் புகழ்றதா?
அப்ப இந்த மாதிரியான ஒண்ணு. அது மாத்திரம் இல்ல, அதுல எழுதி வச்சுக்கிறாங்க. அதே குல்லு சூரி வயிற்றுலயே ஆமினா தானே அவங்க அம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா ஆமினா. ஆமினா கர்ப்பிணியான உடனே யாருக்குமே தெரியாது, வயிறு அப்படி பிளாட்டா தான் இருந்துச்சான் கடைசி நிமிஷம் வரைக்கும். 10 மாசம் ஆகுற வரைக்கும் என்ன இருக்கலையா, வயிற்றுல குழந்தை இருந்தா வயிறு பெருசா ஒண்ணுமில்லங்க, வயிறு பெருசாவும் ஆகலையா, நார்மலா தான் போயிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்குமே புள்ள இருக்கிறது தெரியாதான். அப்புறம் அப்படி வலகத்தும் ஆமினத்தும் உளம் யசூர்பிகா ஆகும், யாருக்கும் தெரியாமலே ஆமினா பெற்றெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இது மாதிரி படிக்கிறது ரசூலுல்லாஹ் புகழ்றதா? இதுக்கு அல்லாஹ் நன்மை தருவானா? அரபில படிச்சுட்டு போயிடுறீங்க, இதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட ஏதாவது பரிசு கிடைக்குமா? செஞ்சு பாருங்க. இந்த மாதிரியான கிஸ்ஸாக்கள் தான் எதிர இருக்குது, சுபஹான மௌலூதுங்கிறது இருக்குது. இது பரவாயில்லை, இதெல்லாம் வரலாற்றுல செய்யற தப்பு, சரித்திரங்கள்ல செய்யற தப்பு. இதுவும் குற்றம் இருக்கு. ரசூலுல்லாஹ் பேர்ல ஒருத்தன் இட்டு கேட்டு போய் சொன்னான்னு சொன்னா அதுக்கு நரகம் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொலைக்கு பிறகு செல்லம் அவர்களை புகழ்வதற்கு தான் நாங்க மௌலுதை எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழணும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. உலகத்துல ஒரு மனிதரை புகழ்வதா இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. மனிதர்கள்ல யாரையாவது நம்ம புகழ்றதா இருந்தா அந்த மாமனிதருக்கு நிகராக யாரையும் நமக்கு சொல்ல முடியாது. அவங்களுடைய குணத்தை புகழலாம், அவங்களுடைய வீரத்தை புகழலாம், அவங்களுடைய தூய்மையை புகழலாம், அவங்களுடைய ஒழுக்கத்தை புகழலாம், அவங்களுடைய தியாகத்தை புகழலாம், அவங்களுடைய நிர்வாக திறமைய புகழலாம், அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை புகழலாம். எதுல வந்தாலும் அவங்க மேல நிற்பாங்க. அரசியலா மேல நிற்பாங்க, ஆன்மீகமா மேல நிற்பாங்க, ஒரு ராஜதந்திரமா அதுலயும் மேல நிற்பாங்க, களத்தில் இறங்கி போர் செய்வலாம் அதுலயும் மேல நிற்பாங்க. இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாமளும் புகழ்றோம், தினமும் புகழணும், எப்போதும் புகழணும், சந்தர்ப்பம் கிடைக்கின்றதெல்லாம் புகழணுங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா புகழ்றது என்பதற்கு வரம்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றதுக்கு என்ன இருக்கு? வரம்பு இருக்கு. இந்த வரம்பு நான் சொல்ற வரம்பு இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன வரம்பு. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பாக்குறாங்க இயேசுநாதரை என்ன செஞ்சாங்க, புகழ்றோம்னு சொல்லிவிட்டு அவரே கடவுளாக்கி விட்டாங்க. இயேசுநாதர் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னா அது ஓகே, அவர் ஒழுக்க சீலர்னு சொன்னா அது ஓகே, அவர் ஒரு பெரிய தியாகின்னு சொன்னா அது ஓகே, பெரிய மார்க்கத்தை கஷ்டப்பட்டார்னு சொன்னா அது ஓகே. அதை விட்டுவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க, இயேசுநாதர் அல்லாஹ்வுடைய மகன்ட்டாங்க, அவரே அல்லாண்டாங்க, அவரே கடவுள்னாங்க, அவரையே கூப்பிடலாண்டாங்க, அவரையே பிரார்த்திக்கலாண்டாங்க, அவற்றையே கோரிக்கைகளை முன்வைக்கலாண்டாங்க. அந்த மாதிரியான உடனே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. பார்த்துக்காக இது டேஞ்சரா இருக்க, புகழலான்னு சொன்னா லிமிட்டை தாண்டி புகழ்றாங்களே, அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு புகழக்கூடாது. நீங்க புகழுங்க, மனிதர்களை விட எல்லாத்துக்கும் மேல கொண்டு வைங்க ரசூலுல்லாஹ், தப்பே கிடையாது. அல்லாஹ்வுக்கு கீழே வைக்கணும். உலகத்துல எல்லா மனிதரையும் விட மேல கொண்டு வைங்க, தப்பு கிடையாது. அதுக்கு தகுதியான, அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தகுதி இருக்குது. ஆனா நீங்க புகழ்றவங்க இடத்துல அரசுக்குள்ள வச்சிட முடியுமா? கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா வச்சிட முடியுமா? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு அவங்களை நிப்பாட்டி புகழ முடியுமான்னா அது புகழ முடியாது. அதுதான் கிறிஸ்தவர்கள் ஈசா நபிக்கு செஞ்சது. அப்படி செஞ்சா என்னவாயிரும்னா அவரும் கடவுளாகி போயிடுவாரு, அவரை சிலையாக்கிடுவாங்க, அவரை கும்பிடுவாங்க, ஏகத்துவம் அடிபட்டு போயிடும். இந்த மார்க்கத்தில் அப்படி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மக்களுக்கு, மக்களே நீங்க புகழ்றதா இருந்தால் ஈசாவை புகழ்ந்தாங்களே அந்த மாதிரி புகழ்ந்துடாதீங்க. என்ன சொல்லுங்க, அப்துல்லாஹி வ ரசூலுஹு சொல்லுங்க. என்னை புகழ ஆசையா இருந்தா அல்லாஹ்வுடைய அடிமை என்னை சொல்லுங்க, அதான் எனக்கு புகழ். அல்லாஹ்வுக்கு பரிசுத்தமான அடிமையா வாழ்ந்தார் என்னை பற்றி சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடந்தார் என்னை பற்றி சொல்லுங்க, அது எனக்கு புகழ். அல்லாஹ்வுடைய ரசூல் என்று என்னை புகழுங்க, என்னை புகழுங்க. எப்படி புகழுங்க? அல்லாஹ்வுடைய ரசூல்னு புகழுங்க, அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்னு புகழுங்க. எல்லா அடியார்களை விட மேலான ஒரு அடியார்னு கூட புகழுங்க, அது தப்பு இல்ல. அல்லாஹ்னு சொல்லிவிடாதீங்க, கிறிஸ்தவர்கள் ஈசாவை சொன்ன மாதிரி சொல்லிவிடாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை தடுத்துட்டாங்க. இப்ப மௌலூத் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி புகழுது. சுப்ஹான மௌலூத் எடுத்துக்கிட்டா
அந்த மாதிரி டேஞ்சரான வார்த்தைகள் பல இடங்கள்ல வருது. முதல் பைத்து யா நபின்ற பைத்து, ஃபர்ஸ்ட் பைத்து யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும்னு படிப்பாங்க. அதுல வருது பாருங்க, யா நபின்னு கூப்பிட்டுட்டாங்க. யா நபி நபியே, யா ரசூல் ரசூலே, யா ஹபீப் ஹபீபே அப்படின்னு கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அந்த பைத்துல அந்த கஃபாருல் கதாயா, அந்த கஃபாருல் கதாயா, நீங்க தான் தவறுகளை மன்னிக்க கூடியவர்கள். யாரை கூப்பிட்டாங்க? அல்லாஹ் கூப்பிடல. யாரை கூப்பிடுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு சொல்றாங்க அந்த கஃபாருல் கதாயா, நீங்க தான் தப்புகளை எல்லாம் மன்னிக்க கூடிய ஆளு. ஒரு துனூபில் முபிகாத், அழித்து விடக்கூடிய பாவங்களையும் நீங்க தான் மன்னிப்பீர்கள். சின்ன சின்ன தப்பை மன்னிக்கிறா இருந்தால் நீங்க தான் மன்னிப்பீங்க, பெரிய பெரிய தப்புகளை மன்னிக்கிறதா இருந்தாலும் முகமதே நீங்க தான் மன்னிக்க போறீங்க, நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். அந்த சத்தாருல் மசாவி, நாங்க செஞ்ச தப்புகளை எல்லாம் மக்கள் கண்களில் இருந்து மறைக்கிறது நீங்க தான். நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய நினைச்சான்னு சொன்னா மக்கள் பார்வையில படாம மறைச்சு தௌபா செய்ய சொல்லி உலகத்திலையும் இசத்தை கெடுக்காம ஆகிரத்திலையும் தண்டனை இல்லாம ஆக்கிடுவான். சில பேருக்கு அல்ல எல்லாரும் தப்பு செய்வான், மாட்டிக்கிட்டவன் தான் தப்பு செஞ்சவன், மாட்டிக்கிறாதவன் நல்லவன் கிடையாது. தப்பு செஞ்சதுன்னு மாட்டிக்கிறாம இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு எதுக்கு கேவலப்படுத்தணும் ஒரு சான்ஸ் தர்றான். அதை சொல்றாரு இவர். அது யாரு செய்யறதா? ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. அதை மௌலூத் கிதாபுக்காரர் சொல்றாரு அந்த சத்தாருல் மசாவி, நீங்க தான் ரசூலுல்லாஹ்வே தப்புகளை மறைக்க, சத்தார்னா மறைக்கிறவர், நீங்க தான் மறைக்கக்கூடியவர். முகையிலுள்ள அசராத்தி, கஷ்டங்களை எல்லாம் புரட்டி வைக்க மாற்றக்கூடியவர். யா வலியல் ஹசனாத்தி, நன்மைகளுக்கெல்லாம் பொறுப்பாளரே. யா ரபிய தரஜாத்தி, அந்தஸ்துகளை எல்லாம் உயர்த்தக்கூடியவரே. கஃபிரு அன்னி துனூபி, என் பாவத்திற்கு நீங்கள் பிராயச்சித்தம் தாருங்கள். வஅபுலி அன் செய்யாத்தி, என்னுடைய தவறுகளை எல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி இப்படி யா நபி ஸலாம் அலைக்கும்ங்கிற பைத்துல ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு என்ன புகழலாம்? பெரிய அறிவாளின்னு புகழுங்க, பெரிய உருக்கசில இருந்து புகழுங்க, பெரிய வீரன்னு புகழுங்க, பெரிய தியாகின்னு புகழுங்க. பாவத்தை மன்னிக்கணும்னு புகழ முடியாது. அது அல்லாஹ். அந்த வேலை யாருடையது? அல்லாஹ்வுடைய வேலை. இவர் மௌலுதுல யா நபி என்று கூப்பிட்டு என்ன சொல்றாரு இந்த பைத்துல? சொல்லாத நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும். இதுக்கு அனுமதி இருக்குதா? குர்ஆன் இது அனுமதிக்குதா? அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? வமன் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கிறவன் எவன்? குர்ஆன் வசனம். அல்லாஹ் கேக்குறான் வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க எவன் இருக்கிறான்? அல்லாஹ் கேக்குறான். பாவத்தை மன்னிக்கிறது ஏன்ட்ட விட்டுரு, நீங்களும் வேற யாரும் மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிக்கிறான் நான் தான் மன்னிப்பேன். உனக்கு செஞ்ச பாவத்தை நீ மன்னிச்சுக்கலாம். என்னைய ஒரு அடிச்சு விட்டாரு, நான் தான் மன்னிக்கணும், அந்த விஷயம் ஓகே. ஒரு ஆள் உங்களை திட்டி விட்டாரு, நீங்க மன்னிக்கலாம், அது ஓகே. பாவாண்டு அல்லாஹ்வுக்கு செய்யற இவ ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தையும் சொல்லல. ரசூலுல்லாஹ் நீங்க திட்டவா செஞ்சிய மன்னிப்பு கேட்கறதுக்கு? அல்ல ரசூலுல்லாஹ் அடிச்சியலா? ரசூலுல்லாஹ்க்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவனுக்கு வேண்டாம் பிரச்சனை இருக்கும், அவன் அடிச்சிருப்பான் திட்டி இருப்பான். நீங்க ரசூலுல்லாஹ் திட்டினீங்களா மன்னிப்பு கேட்கறதுக்கு? ரசூலுல்லாஹ் கல்ல விட்டு எரிஞ்சீங்களா? முள்ளத்துக்கு போட்டீங்களா? அவன் தான் கேட்கலாம் இதை வேணும்டா. நீங்க கேட்கலாமா? நீங்க ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே செய்யல. நீங்க எந்த பாவத்தை சொல்றீங்க? தொழுவாம இருந்திருப்பீங்க, ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருங்க. நீங்க நோன்பு வைக்காம இருந்திருப்பீங்க, ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருங்க. நீங்க தண்ணி அடிச்சிருப்பீங்க, ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருங்க. நீங்க அடுத்தவங்க ஆசை ஏமாத்தி புடிங்கிருப்பீங்க, ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருங்க. மன்னிக்க முடியுமா? அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிறானா? இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நம்பிக்கை இழந்துராதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அவ்வளவு பாவத்தையும் அல்லாஹ் தான் மன்னிப்பான். ஒன்னு ரெண்டு கூட கொடுக்கல, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் நான் தான் மன்னிப்பேன். அதை விட்டுருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இன்னீல அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா, தினசரி 100 தடவை நான் அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தர்றேங்கறாங்க. நீங்க அவங்க பாவம் மன்னிப்பாங்கங்கறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒவ்வொரு நாளைக்கு நான் என்ன செய்யறேன்? நானே 100 தடவை அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தரிட்டு இருக்கேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ்ல சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உனக்கு மகத்தான தெளிவான வெற்றியை தந்திருக்கிறோம். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبிக வ மா தஅഖர், உன்னுடைய முன் பாவங்களையும் பின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான்ங்கறான். ரசூலுல்லாஹ் செஞ்ச பாவத்தை யார் மன்னிக்கிறதா? நான் மன்னிப்பேங்கறான். நீ செஞ்ச பாவத்தை நான் மன்னிப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான். நம்ம என்ன பண்றோம்?
ரசூலுல்லாஹ்வை கிறிஸ்தவர்கள் எப்படி ஈசா நபியை கடவுளாக்குனாங்களோ அந்த மாதிரி புகழ நமக்கு அனுமதி இருக்கா? புகழ அனுமதி இருக்கு. இப்படி புகழ அனுமதி இருக்குதா? இல்ல. அப்ப இது மார்க்கத்தை அறிந்த ஒரு ஆள் இருக்கு செய்வாரா? யானபி பைத்து இப்படி சொல்லுது. இன்னொரு பைத்து இருக்குது. அதுல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, யாமன் சமாதா உத்தரம் துபு வாத்தரிஃபு ஒரு ஜுல்கரம் ஒழுதுபி மன் ஹல்லல் ஹரம் ஒனூருஹு அம்மல் பிலாத். இது ஒரு பைத்து. இதுல என்ன சல்லுபி நாபிஹி மாமில வரும். இதுல என்ன சொல்றாங்க? யாமன் சமாதா வஜித்தரம் அக்கிரமம் செய்து பாவம் செய்தவனே கூப்பிடுறாரு. மூணு எழுதினவர் கூப்பிடுறாரு. யார கூப்பிடுறாரு? அக்கிரமம் செஞ்சவனே, பாவம் செஞ்சவனே, சுபு நீ பாவ மன்னிப்பு கேள், வாத்தரி குற்றத்தை ஒப்புக்கொள், ஒரிஜினல் கரம் அருளை எதிர்பாரு, ஒழுல் கருள் அடைந்து விடு. எல்லாம் யார்கிட்ட உணவு செய்யணுமா? விமன் ஹல்லல் ஹரம், ஹரமிலே அடங்கி இருக்கிறாரே அவரிடத்திலே. ஹரம் சரி, மதீனாவும் ஹரம்னு சொல்லுவாங்க. மதீனாவுல ஹரம்ல இருக்க அடங்கி இருக்கிறாரு அவரிடத்துல போய் பாவ மன்னிப்பு கேள், சரணாகதி அடை, பாவத்தை ஒப்புக்கொள், அவருக்கு அருளை எதிர்பாரு. இதெல்லாம் யார்கிட்ட செய்யறீங்களா? குற்றவாளியே பாவியன்னு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் புகழ்றாங்களாம். மௌலிதுங்கிற பேர்ல பாவம் செஞ்ச ஆளையெல்லாம் கூப்பிட்டு என்ன அட்வைஸ் பண்றாங்க? அரபில் அட்வைஸ் பண்றதுனால அறிவாங்க பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்ல பண்ணி அன்னைக்கே மக்கள் அடிச்சிருப்பாங்க. ஆனா என்னோட அல்லாட்ட கேட்கறப்ப அங்கவே கேட்டிருப்பாங்க. அரபில் அட்வைஸ் பண்றதுனால உங்களுக்கு தெரியல. மௌலிதுல என்ன சொல்றாங்க விளங்குதா? யாமந்த மாதா உச்சித்தரம் அக்கிரமக்காரனே, பாவம் செஞ்சவனே, சுபு தௌபா செய்யி, வாத்தரின் குற்றத்தை ஒப்புக்கள், ஒரிஜினல் கரம் அருளை எதிர்பாரு, ஒழுது சரணாகதி அடைந்து விடு, விமன் ஹல்லல் ஹரம் ஹரமிலே தங்கி இருக்கிறாரே அவரிடத்திலே முகமதிடத்திலே போய் இவ்வளவு வேலையும் செய்யி, ஒனூருஹு அம்மல் பிலாத் அவருடைய ஒளி உலகையெல்லாம் வியாபித்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. இப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ரசூலுல்லாஹ்வை போய் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க சொல்றது, அருளை எதிர்பார்க்க சொல்றது, அவங்கள்ட்ட போய் குற்றத்தை ஒப்புக்கொள்றதுன்றது மார்க்கத்தில் உண்டுமா? இது எந்த குர்ஆன்ல இதுக்கு அனுமதி இருக்குது? எந்த ஹதீஸ்ல இது சொல்லத்தான சொல்ல வந்தாங்களா? இப்படி ஒண்ணு இருந்தா ஈசா நபியை செஞ்சுட்டு போனவன சொர்க்கவாசி சொல்லிடலாமா? நம்ம அவன் என்ன ராமசாமியா கூப்பிட்டான்? விருத்தவர்கள் ஒரு நபியை தனங்க கூப்பிட்டான். நபியை கூப்பிட்ட ஆளுக்கு தனங்க அல்ல காபிருங்கிறான். அல்ல ஈசா நபிங்கிற ஆள் கெட்டவரா? அவர் நரகவாசியா? அவர் வந்து சைத்தானுக்கு பயப்பட்டவரா? இல்லையே. அவரையும் அவன் அம்மாவையும் சைத்தானோட அல்ல பாதுகாத்தவரா சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. இன்னி ஒய்யோராபிக்கு துர்ரியத்தகா மின சைத்தான் ரஜீம். அந்த மரியமுக்கு பிறகு பிள்ளையும் சைத்தான் பாதுகாப்பு தேர்ந்து அம்மா சொன்னாங்க. அதனால அல்லாஹ் சைத்தான் இருந்து ஈசாவை காப்பாத்தினான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த மாதிரி கிரேடு உள்ள ஈசா நபியை போய் ஒரு சமுதாயம் கூப்பிடு அவங்களை காத்திருக்கிறான் அல்லாஹ். நீங்க ரசூலுல்லாஹ் கூட்டம் மட்டும் ஒத்துக்குவானா? சிந்திச்சு பார்க்கணும். மௌலிதுங்கிற பேர்ல நம்மளை வந்து ஷிர்க் வைக்கிறாங்க. பல கடவுள் ஏகத்துவ தௌஹீதை நாசமாக்குறதுக்கு வந்து சொல்லி தரக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு பாட்டு இருக்கும். எடுத்தோன்னு ஸ்டார்டிங்ல தான் படிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாஇ அஸ்ஸலாமு அலைக்க. அதுல நிறைய அதுல ஒரு கிறுக்குத்தனம் ஒண்ணு இருக்குது. என்ன கிறுக்குத்தனம்? ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றாருன்னா என்ன செய்வோம்? ஊருக்கா சலாம் சொல்லுவோம். ஒரு ஆள் வர்றாருன்னு சொன்னா என்ன செய்வோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். அவர் அலைக்கும் சலாம் சொல்லுவாரு. காதுல விளங்கலன்னு வைங்களேன், இன்னொரு தடவை சொல்லுவோம். எனக்கு விளங்கல அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னொரு தடவை சொல்லுவோம். அதிகபட்சமான 3 தடவை சொல்லலாம்னு வைங்களேன். ஒரு 30 தடவை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு பாட்டு போட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அதான். யானபிக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் வரும். அது எப்படி வரும் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாஇ, அஸ்ஸலாமு அலைக்க அத்கல் அத்கியாஇ, அஸ்ஸலாமு அலைக்க அஸ்பல் அஸ்கியாஇ, அஸ்ஸலாமு அலைக்க யாமாஹி குனூபி, அஸ்ஸலாமு அலைக்க யாஜாலில் குரூபி. அப்படியே அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஸலாமு அலைக்க வரும். இதுக்கு என்ன அர்த்தம்? தூய்மையானவர்களுக்கெல்லாம் தூய்மையானவரே அஸ்ஸலாமு அலைக்கும், தக்வாவானவர்களுக்கெல்லாம் தக்வாவானவரே அஸ்ஸலாமு அலைக்கும், பாவங்களை அழிக்கக்கூடியவர் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படியே ஒன்னொன்னையா சொல்றது. இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு சலாம் சொல்ல போறோம். சலாம் சொல்ல போனா சிவப்பா இருக்கிறவரே அஸ்ஸலாமு அலைக்கும், உயரமா இருப்பவரே அஸ்ஸலாமு அலைக்கும், தாடி நரைச்சவரே அஸ்ஸலாமு அலைக்கும், தொப்பி போட்டிருக்கிறவரே அஸ்ஸலாமு அலைக்கும், உட்கார்ந்து இருப்பவரே அஸ்ஸலாமு அலைக்கும், உட்கார்ந்து சிரிப்பவரே அஸ்ஸலாமு அலைக்கும், கண்ணாடி போட்டிருப்பவரே அஸ்ஸலாமு அலைக்கும். லூசு மலையில நம்மள அப்படி நான் சொன்னா என்ன லூசு மலையில 3 தான் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் புகழ்றாங்களாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு தடவை சொல்லிட்டு போவேன்,
அது என்ன ஒண்ணு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் ஒண்ணு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும்னா சொல்றவனுக்கு இருக்குன்னு சொல்லுவான் எல்லாரும். நீங்க வாழ்க்கையில எதை சொல்றோமோ அப்படித்தானே புகழ முடியும். ஒரு ஆளை புகழ நினைக்கிறதா இருந்தா ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போங்க. ஒன்னையா சொல்லி சலாம் சொல்லிட்டு இருப்பீங்களா? அப்படி சொல்ல முடியுமா? சொன்னா ஒத்துக்கிறோமா? அதை இவன் அசல அது ஒண்ணு பண்றான், அதை விட்டுருங்க. இது திருட்டுத்தனம். இது அகீதாவுக்கு வர்றேன். அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி, நோய்களை எல்லாம் குணமாக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அதுல அஸ்ஸலாமு அலைக்குன்னு பல தடவை சொல்றது கிறுக்குத்தனத்துக்கு நான் சொன்னேன். அதுக்கு லூஸ் தனமே தவிர மார்க்க ரீதியா தப்பு வராது. மார்க்க தப்பு எங்க வருதுன்னு கேட்டா, நோய்களை நீக்குபவரேன்னு கூப்பிடுறான். நோய்களை ரசூலுல்லாஹ் நீக்குவாங்களா? அப்படி குர்ஆன்ல எங்கேயாச்சும் இருக்குதா? நோய் நீக்கிற அதிகாரத்தை அல்ல யாருக்காவது கொடுத்துருக்கானா? இப்ராஹிம் நபி பெரிய சிறந்த நபிங்க. அவரை புகழ்ற அளவுக்கு அல்ல எந்த நபியையும் புகழல. குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபியை தான் எங்கேயோதிக்கு வச்சு அல்ல புகழ்றான். அதனுடைய உச்சகட்டம் என்னன்னு கேட்டா கலீல்ங்கிறான். கலீல்னா ஃப்ரெண்டுங்கிறாங்க. அல்லா யாரு? மனுஷன் யாரு? அல்லாவுக்கு மனுஷ ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? ஒரே ஒரு ஆள் இருக்க முடியுங்கிறான். இத்தகல் அல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் கலீலாக ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாங்கிறான். அல்லாஹ்வுக்கு ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா மனிதர்கள்ல யார் ஃப்ரெண்ட் ஆக முடியாது, இப்ராஹிம் தான் ஆக முடியும். அப்படி அல்லாஹ் அவரை புகழ்றான். அவருடைய ஒவ்வொரு செயலையும் நமக்கு இபாதத் ஆக்கிட்டான். அவர் போனா அவர் கட்டின காபத்துல்லாஹ் போய் ஹஜ்ஜி செய்யறோம். அவர் போய் சைத்தான எரிஞ்சதுக்கா நம்மளும் போய்கிட்டு அந்த இடத்துல சைத்தான பார்க்காட்டான எரிகிறோம். அவரும் ஒரு ஆட்டா இருக்க சொன்னதுக்காக நம்மளும் போட்டு உட்காந்துக்கிட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் நின்று தொழுவதுக்காக வேண்டிய மக்காம இப்ராஹிம்ல போய் நம்மளும் தொழுகிறோம். அவர் பிள்ளைக்காக வேண்டி அல்லாஹ் ஸ்பெஷலா கொடுத்த சம்சம் தண்ணியை நம்மளும் பரக்கத்து நினைச்சுக்கிட்டு குடிக்கிறோம். அவருடைய பொண்டாட்டி தண்ணிக்காக வேண்டி சபா மர்வாவில் ஏறி அலைஞ்சதுக்காக வேண்டி நம்மளும் அல்லாஹ் ஏறி ஹஜ்ஜுக்கு போனாங்கள ஓட விடுறோம். அப்ப எவ்வளவு பெரிய அந்தஸ்தெல்லாம் வச்சுக்கிறோம் அவருக்கு பத்தியில. அவருடைய நட உட பாவனை எல்லாத்தையும் வணக்கமாக்கிட்டான் நமக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கிரேடு. அவர் போய் அந்த காலத்துல உள்ள எதிரிகளுக்கு இஸ்லாத்தை சொல்றாரு. அவன் கேட்கிறான், உன் இறைவன் யார் கேட்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, குர்ஆன்ல உள்ள கதை இல்லை, கற்பனை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒய்தா மரில் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத்து ஒய்தா மரில்து ஃபஹுவ யஸ்வீன். என் இறைவன் யார் தெரியுமா? இறைவன் தானே யாருன்னு கேட்கிற. அவன் உயிராக்குவான், நினைச்சா மௌத்தாக்குவான். அதோட நிறுத்திக்கிறல. ஒய்தா மரில்து ஃபஹுவ யஸ்வீன், எனக்கு நோய் வந்தால் அவன் குணமாக்குவான் சொல்றாரு. அதாவது இப்ராஹிம் நபிய எனக்கு நோய் வந்தா நான் குணமாக்குவேன்னு சொல்லல. எந்த இப்ராஹிம் அங்கதிக்கு செல்ல நிப்பாட்டி வச்சு பேசுறானோ அவர் போய் இறைவனை பற்றி அறிமுகப்படுத்துறாரு. எப்படி படுத்துறாரு? ஒய்தா மரில்து ஃபஹுவ யஸ்வீன், நான் நோயாளியாக ஆனால் அவன் தான் எனக்கு சிபா தருவான். நோய் சிபா தரக்கூடியது அவனுடைய அதிகாரத்தில் உள்ளதுங்கிறாங்க இப்ராஹிம் நபி. இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயை நீக்குவாங்கங்கிறான். அது மாத்திரம் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்களா, நான் நோய் நீக்க வந்திருக்கிறேன், நோயாளிகள் என்கிட்ட வாங்க, நான் உங்க அம்புட்டு நோயை நீக்கிறேன்னு சொன்னாங்களா? சொல்லல. நோயாளிகளை எல்லாம் பார்க்க போனாங்க. எத்தனையோ நோயாளிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போனாங்க. பார்க்க போயிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க நோயை தீர்க்க வந்திருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல. எல்லாருக்கும் விளங்குற மாதிரி படிச்சு கொடுக்குறாங்க. எப்படி? அது ஹிபில் பாஷ ரப்பன் நாஸ் அல்லாஹும்ம ஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுகாதிரு சகமன் வலா அலமா சொல்றாங்க. என்ன இதுக்கு அர்த்தம்? அது ஹிபில் பாஷ், நோயை போக்கு. ரப்பன் நாஸ், மனிதர்களுக்கெல்லாம் ரட்சகனே, நீ நோயை போக்கு. நோயாளிகளை பார்க்க போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் போக்குவேன்னு சொல்லல, அங்க துஆ தான் செய்யறாங்க. நோயாளி கிட்ட உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, அது ஹிபில் பாஷ ரப்பன் நாஸ், மக்களுடைய ரப்பே இந்த மனிதனுடைய நோயை போக்கு. அல்லாஹும்ம ஷ்ஃபி, இறைவா நீ நிவாரணம் கொடு. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக, உன்னுடைய ஷிஃபாவை தவிர வேற ஷிஃபா கிடையாது. லா யுகாதிரு சகமன் வலா அலமா, எந்த வேதனையும் இல்லாத வகையில, எந்த நோயும் அறவே இல்லாத வகையில முழு நிவாரணத்தை கொடு கேட்கிறாங்க. இப்ப யாரு ஷிஃபான்னு வழங்குதா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோய் நிவாரணம் பண்ணக்கூடியவன் அவன். அது சக்கமன் வலா அலமா, எந்த வேதனையும் இல்லாத வகையில, எந்த நோயும் அறவே இல்லாத வகையில முழு நிவாரணத்தை கொடு கேட்கிறாங்க. இப்ப யாரு ஷிஃபான்னு வழங்குதா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோய் நிவாரணம் பண்ணக்கூடியவன் அவன், அவன் தான் நோய் நிவாரணம் பண்ணுவான். அதை விட அவங்களுடைய பேரன் நோய்வாய்ப்பட்டுறாங்க. பேரன் நோய்வாய்ப்பட்டு ஜெயினபுடைய பிள்ளை, மூத்த மக வீட்டுக்குள்ள பேரன் நோய்வாய்ப்பட்டு மூச்சு திணறுது. அவங்க மக கூப்பிட விடுறாங்க, பிள்ளைக்கு ரொம்ப சரியில்லை, உடனே வாங்க
பிள்ளைக்கு மேமூச்சு கீமூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு மகாக்காரவங்க வாப்பா கூப்பிட விடுறாங்க. ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மூத்த மகள் அவங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட விடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அல்லாஹ் நான் தான் நடக்கட்டும், எனக்கு வரல, அவன் அந்த பிள்ளையுடைய வேதனையை பார்த்தா தாங்க இயலாதுன்னு வரமாட்டேன்ட்டாங்க. மறுபடியும் அந்த அம்மா ஆள் அனுப்பி கண்டிப்பா வந்து ஆகணுமா கூப்பிடுற வலியுறுத்தி கூப்பிடுறாங்க, நீ வந்தாதான் நடக்கும், வந்து ஆகணும்னு வற்புறுத்துறாங்கன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போனா அப்படியே கண்கள்ல இருந்து கண்ணீர் அடிக்குது. என்ன சொல்றாங்க அந்த இடத்துல, இன்னலில்லாஹி மா ஆத்தா, கொடுத்ததை எடுக்கிறது அல்லாஹ்வுக்கு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அழுவத்தான் செஞ்சாங்களே தவிர என் பேரப்பிள்ளைக்கு எந்த கதியா செஞ்சாங்களா? அப்படி செஞ்சிருக்கலாம். இப்படி இருந்தா அவங்க நோய் நீக்கிறதுக்கெல்லாம் வரல, நோய் நீக்க வந்து இருக்குன்னா நோய் வந்து நிவாரணத்தை கேளுங்க. இல்லாதிமா இருலாம் ரப்புனா, நம்ம இறைவன் பொருந்தி கொள்ளாத வார்த்தையை நம்ம பேச மாட்டோம், அவ்வளவுதான். கண்கள் கண்ணீர் கொடுத்து ஒரு இதயம் நிம்மதி, அதைத்தான் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அல்லாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி வேற வார்த்தை பேச மாட்டேன், கண்ணீர் தான் விட்டாங்க. ஏன் அந்த பிள்ளைய காப்பாற்றி வச்சுக்க வேண்டியதானே? அது கொடுக்கல, அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுக்கல, இவன் கொடுக்குறான். இந்த மௌலிது எழுதினவனுக்கு மார்க்கத்தை பற்றி அறிவு இல்லாததுனால, குர்ஆனுடைய அறிவு இல்லாததுனால என்ன சொல்றான்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்க யா நோய்களை நீக்கக்கூடியவரே அப்படிங்கிறான். லதைஹி புருஸ் ஸகாமி, நோய் நீக்கிற அவர்கள் இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்றான். அதோடு நிறுத்திக்கல, ஓமரிலன் அந்த ஆயிதுஹு அது அத்தாஹுல்லாஹு ஃபில் வரஜி. இது வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து பேசுறான். எப்படி பேசுறான்? எந்த நோயாளியை போய் நீங்க நோய் விசாரிச்சீங்களோ உடனே குணமாயிருவார் அவரு. ரசூலுல்லாஹ் இன்ன பைத்தன்ங்கிற பைத்துல இன்ன பைத்தன் அந்த சாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜின், அந்த பாட்டுல என்ன பண்றான்னு கேட்டா, ஓ மரிலன் அந்த ஆயிதுஹு அது அத்தாஹுல்லாஹு பில் ஃபரஜி, நீங்கள் எந்த நோயாளியை போய் விசாரித்தீர்களோ உடனே குணமாயிருவார். பேரப்புள்ள குணமாவல, யார் குணமாவல? ரசூலுல்லாஹ் போய் விசாரிச்சாங்க, பேரப்புள்ள குணமாவல. ரசூலுல்லாஹ் போய் விசாரிச்சாங்க, பெத்த மகன் குணமாகல. ஆனா இவர் சொல்றாரு, நீங்கள் எந்த சின்ன தப்பு இல்ல, கம்ப்ளீட்டா ஈமான போயிடுறோம் இணை வைக்கிறதுங்கிறது. இதுதான் அடுத்து பாருங்க, இது நோய் நிக்கிற நோய் அல்லாஹ்வுக்கு ஒண்ணும் வைக்கல. கடைசியில் அலியே ரசூலுல்லாஹ்ட்டாங்க, வாழ்வோம் அதெல்லாம் இருக்க செல்வத்தை தர்றது அதெல்லாம் அது ரசூலுல்லாஹ் தான், அல்லாஹ் தஆலா கேட்கலன்ட்டாங்க. எப்படி கேட்கறான் பாருங்க, பசத்து கஃபத்து இது இருந்தாங்க, மாற்று சட்டை இல்ல. கடைசியில் இருக்கிற சட்டையை அடமானம் வச்சுக்கிட்டு இரும்பு சட்டை, போர்ல போடுற சட்டை அடமானம் வச்சுட்டு 30 மரக்கா குழம்பு வாங்கினாங்க. அப்ப அந்த அளவுக்கு வறுமை ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. ஏன் போய் கிற வேண்டியான இப்படி உண்டாக்கி காட்ட வேண்டியதானே? சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இருக்க ஊர் எல்லாம் பள்ளிவாசல்ல திண்ணையில படுத்துக்கிறாங்க. எத்தனையோ சஹாபாக்களுக்கு வந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த சஹாபாக்களுக்கு குடியிருக்க ஊடு இல்ல, பள்ளிவாசல் சின்ன வராண்டா இருக்க, அதான் ஊடு. அந்த மக்களுக்கு ஒரு ஊடு வாங்கி கொடுக்க முடியாது ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையா இருந்தாங்க, சஹாபாக்கள் வறுமையா இருந்தாங்க. அந்த வறுமையை இந்த காலத்துல எவன் அனுபவிக்கல, அவ்வளவு பெரிய வறுமையில இருந்தாங்க. ஏன் போக்கல? போக்குறது யாரும் இல்ல, அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் கொடுத்தாலும் செய்வாங்க, கொடுத்த பிறகு போக்குனாங்க. அல்லாஹ் கொடுத்தான் சக்காத் அதுன்னு வந்து குவிய ஆரம்பிச்ச உடனே பிறகு வறுமையை சுத்தமா தொடச்சி எடுத்தாங்க. ஒரு கட்டத்துல வறுமை அப்படிப்பட்ட வறுமை சொல்ல முடியாது, வரலாற்றுல அப்படி ஒரு வறுமை. அந்த வறுமையை உலகத்துல எந்த காலத்துல நீங்க பார்க்க முடியாது. இந்த சோமாலியா எத்தியோப்பியாலாம் காட்டுறானே அதெல்லாம் கிட்ட நிக்காது. அவனாவது 3 வேளைக்கு மேல ஒரு வேளை திம்பான், ஒரு பேரிச்சமான ஒரு நாளைக்கு மொத்த உணவு. இந்த வறுமை யாரு எந்த காலத்துல இருந்துச்சு? அந்த வறுமைக்கு ஆளா இருந்தாங்க, அழுதாங்க, வழி இல்லையே. ரசூலுல்லாஹ்வும் சேர்ந்து அழ முடிஞ்சதை தவிர வறுமையை போக்கல. இந்த வரலாறுலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரிஸ்க்கு அவன் வேலைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் படிக்கிறான். மௌலிதுங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ் புகழ்றவங்கிற பேர்ல நம்ம ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வாக்குறான். எப்படி? வசத்து கப்ப பாக்கத்தி வன் நதமி, என் வறுமை என்னுடைய கவலையுடைய கையை ஏந்தி விட்டேன், உங்களுடைய அருளை எதிர்பார்த்து ஏந்தி விட்டேன். அதுலயும் பாருங்க, உங்களுக்கு யார் சொல்றான்? முஸ்தஸ்பியன் நஸீல ஹாதல் ஹரமி, இந்த புனிதமான இடத்திலே அடங்கி இருப்பவரே, உங்களுடைய பரிந்துரையை தேடி நான் வந்துவிட்டேன். ஃபலாஹிலூனி பி தவாமில் மததி, நிரந்தரமா உதவி செய்து என்னை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கறான், இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க நம்மளே கொஞ்சம் கவனிச்சுக்கிறீங்க, பெர்மனண்டா கொஞ்சம் பாத்துக்கிறீங்க. டெம்பரவரியா தவாம்னா பெர்மனன்ட், டெம்பரவரியா கவனிச்சிடாம காலாகாலமா நீங்க தான் பாத்துக்கணும் நம்மள அப்படின்னு சொல்லுங்க, நமக்கு படிச்சு தரோம். இதுதான் 3 ஓடுறோம். இதை ஓடுனா அல்ல வகுப்பான நல்லது உனக்கு. ஏண்டா நான் ரிசுக்கு தர்றவன் இருக்கேன், நீ உனக்கு வேற ஒரு ரிசுக்கா வேற ஒரு ராசிக்கான்னு கேட்க மாட்டானா? இன்னும் சொல்றான் பாருங்க, அஞ்சிதுல் மிஸ்கீன கபுலல் கரக்கி, மூழ்கி போவதற்கு முன்னாடி இந்த மிஸ்கீனை காப்பாத்துங்கிறான். ரசூலுல்லாஹ்ட்ட கையேந்திக்கிட்டு கேட்கறான். யார்கிட்ட கையேந்திரான்?
இந்த மௌலூது எழுதுனவன் நம்மளையும் சேர்ந்து கையெழுத்த வைக்கிறான், யா முஸ்தபான்னு கூப்பிட்டு சொல்றான், அஞ்சுதுல் மிஸ்கீன, இந்த மிஸ்கீனை காப்பாத்துங்க, கபுல் கரத்தி மூழ்குவதற்கு மாதிரி காப்பாத்துங்க, மூழ்கிட்டு இருக்கிறேன், நீங்க தான் மிஸ்கீனை காப்பாத்தணுங்கிறான். யார்கிட்ட கேட்கணும்? இது அல்லாட்டில கேட்கணும். அப்ப அல்லாவே இவங்களுக்கு தேவையில்லைன்னு வருங்குது. அல்ல பின்ன என்னத்துக்குங்கிறேன்? ரிஸ்க்கு இவங்க தான், நோய் நிற்கவும் இவங்க தான், மன்னிக்கவும் இவங்க தான், அப்புறம் என்னத்துக்கு அல்லாங்கிறேன்? அல்ல வேஸ்ட்னு ஆகிட்டாங்க. அல்லாண்டு ஒரு ஆள தேவையில்லை, அம்புட்டு வேலை பார்த்துக்குவாங்களே, அல்ல எனக்கு அப்புறமேலு அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் சொல்றான் பஸ்தி ரஹஜல் ஹுரத்தி, அந்த வெப்பத்தை உங்களுடைய வெள்ளத்தன்மையினால அப்படி அனைத்து வெப்ப நெருப்பை அந்த வறுமை நெருப்பு இருக்குல்ல, அதை வாரி வழங்கும் தன்மையினால் அப்படி அணைச்சிருங்க. நெருப்பு பத்தி எரியுதான் உள்ளுக்கு அவருக்கு, நீங்க வாரி வழங்கி அதை அணைச்சிருங்க. அதுக்கப்புறம் இதயமெல்லாம் சூடாகி போயிருக்கான் அவர் கல்லீரல் எல்லாம், அதனால நீங்கள் அருள் பொழிந்து அதை கொஞ்சம் குளிர வைங்க. அபரிது லுத்துவி ஹர்ரல் கதிதி, கல்லீரலுடைய வெப்பத்தை நீங்கள் கருணை கண் கொண்டு குளிர வையுங்கள். உடம்புலாம் ஹீட்டா இருக்கான் அவருக்கு, அதை குறைக்க வைக்கிறது அங்கதான். நீங்க தான் ஹீட்டை கொஞ்சம் குறைக்க வைங்க அப்படின்னு சொல்லி சூட்டை குறைக்கணுமா. அதோடு நிறுத்திக்கல, இன்னா பிஹி நஸ்தஜீரு சீதபை குல்லின்திகாமி, எல்லா விதமான துன்பங்களையும் தடுப்பதற்கு இவரிடத்தில் தான் நாம் உதவி தேடுவோம். இடத்துல அலா சல்லு பினா பிஹித்தி மாமி அலா ஷஃபீஇல் அனாமி ஹபீபி முஹில் இலாமின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு சொல்றான், இன்னா பிஹி நஸ்தஜீரு, இவரிடத்தில் தான் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். வீதபை குல்லின்திகாமி, எல்லா துன்பங்களையும் தடுத்துக் கொள்ற விஷயத்துல இவர் தான் எங்களுக்கு உதவணும். இப்படி சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்களா? இல்ல. இன்னும் சொல்றான், இன்னி இதாமசனி லைமையு ரபியூனி, எனக்கு திடுக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அக்கூலு யா செய்த சாதாத்தி யா சனதி, என் தலைவரே, தலைவருக்கு தலைவரே என்று உங்களை தான் நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற. அது கஷ்டம் வந்துருச்சுன்னா யாரை கூப்பிடுவாராம்? ரசூலுல்லாஹ்வை தான் கூப்பிடுவேன். அப்புறம் உன்னுறுதி ஐநூறுலா லீதாயி மன்னபதா, காலாகாலத்துக்கும் உங்களுடைய திருப்தியுடைய பார்வையை நம்ம கொஞ்சம் வச்சுக்கிறங்க, எப்பவும் நம்மள திருப்தியா நீங்க இருந்துக்கிறங்க. இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறான். அதுக்கப்புறம் கேட்கிறான், லாக்கத்பியல் அஸ்பாப், அல்லாஹ் காலிக்கனா இது ஆரம்பம் அழகா ஆரம்பிக்கும். அல்லாஹ் தான் காலிக், எங்களை படைத்தவன். அல்லாஹ் ராசிகுனா, அல்லாஹ் தான் எங்களுக்கு ரிஸ்க் தர்றவன். அல்லாஹ் ஹாதினா, அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுறவன். 5 வார்த்தை கரெக்டா சொல்லுவாங்க. அப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன வந்து லாக்கத்பியல் அஸ்பாப், எங்களுக்கு எல்லா சாதனங்களுமே சுருங்கி விட்டது, ஒண்ணுமே இல்ல. சோறு சுருங்கிருச்சு, கஞ்சி சுருங்கிருச்சு, குழம்பு சுருங்கிருச்சு, எல்லாம் கொஞ்சமா போட்டான். சாதனங்கள் குறைந்து விட்டன. எனவே இந்த வாசலுக்கு வந்து விட்டேன். நிலப்படியை முத்தமிடுகிறேன். நிலப்படியை முத்தமிடுறாங்க பாருங்க. மார்க்கத்துல எதை ஒழிக்கிறது ரசூலுல்லாஹ் வந்தாங்களோ அங்க நிலப்படியை முத்திரப்படும். ஆசாப்னா நிலப்படி, நிலப்படியில முத்தமிடுகிறேன். அபுகைர் இலல் அஹ்பாப், அஹ்பாபுகள்னா 3 பேரையும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அபூபக்கர், உமர் 3 பேரும் ஒண்ணு அடங்கி இருக்கிறாங்க. அந்த நேசர்களுடைய திருப்தியை நாடி அவங்க அடங்கி இருக்கிற நிலப்படியை நான் முத்தமிடுறேங்க. இதை சொல்ற அரபியில உங்களுக்கு விளங்காதனால புனிதமும் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப தமிழ்ல தெரிஞ்சவன ஆட்டை இப்படிலாம் நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு வருது. நம்மளுக்கு எப்படி இந்த மௌலூதுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காங்க, எவ்வளவு பயங்கரமான விஷயங்களை காசுக்காக வேண்டி நம்மளை கொண்டு நரகத்தில் தள்ளுறதுக்குள்ள வேலையை பார்த்திருக்காங்க. இப்ப விளங்குதா? இருக்குல்லங்க, இன்னைக்குதான் புரியுது. நம்ம என்னமோ ரசூலுல்லாஹ் புகழ்றது உங்களுக்கு தப்பு பிரச்சாரம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரசூலுல்லாஹ் பிடிக்காது, நம்மளுக்கு ஒரு உங்களோட கெடுக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் உங்களுக்கு காட்ட இயலாது. ஏன்டா ஒவ்வொன்றையும் ரசூலுல்லாஹ் பின்பற்ற நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசி உங்களுடைய நட உட பேச்சு பாவனை எல்லாத்திலையும் ரசூலுல்லாஹ் பின்பற்ற நம்ம சொல்றோம். ரசூலுல்லாஹ் நீ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வாக்க விட மாட்டோம், ரசூலுல்லாஹ் கேவலப்படுத்த விட மாட்டோம். உலகத்து மாந்தர்களே ரசூலுல்லாஹ் மேல வை, உன்னை விட நாங்க மேல வைப்போம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நம்மளை எப்படி மக்கள்கிட்ட தப்பு பிரச்சாரம் பண்ணுவாங்க, 3 வேணாண்டவுன்னு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பிடிக்காது, அதுதான் வேணாங்கிறாங்க. அப்படி பிடிக்காத வார்த்தை தான் சொன்னோமா? ரசூலுல்லாஹ் நம்ம புகழ்ற மாதிரி யாருங்க புகழ்றாங்க? மூச்சுக்கு மூச்சு ரசூலுல்லாஹ்ங்கறவங்க ஒரு மேடையில அவங்கள புகழ்றோம். ஒவ்வொரு சொல்லு செயல் அம்புட்லைங்க நெஞ்சில கை கட்டணும்ங்கிறோம். ஊரை அடிக்க வர்றான், அடிச்சாவும் கட்ட வேண்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் கட்டினாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சதை செய்வதற்காக வேண்டி அடி வாங்குவேன். அப்ப முகமத்து இல்லாம செய்யறோம். தொழுகையில் வரலாறு ஆட்டணுங்கிறோம். ஏன்? ரசூலுல்லாஹ் ஆட்டினாங்க, அடிக்கிறான். அடி ரசூலுல்லாஹ் செஞ்ச செய்யறதுக்கு அடிச்சுன்னா வாங்கிக்கிட்டு செய்வோம். உறுதியா நிக்கிறோமா ரசூலுல்லாஹ் மேல முகமத்து இல்லாமையா? அப்ப என்ன ஒரு இளைஞன் வரதட்சணை வாங்க மாட்டேங்கிறான்.
காசு ஆசை பிடிச்ச இந்த உலகத்துல எத்தனை இளைஞர் வாங்க மாட்டேங்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வேணாட்டாங்க. அப்படி பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இது. நம்ம ரசூலுல்லாஹ் மதிக்கலையா, இவங்க ரசூலுல்லாஹ் மதிக்கிறீங்களா, இதனாலதான் வேணாங்க. நல்லா விளங்கி ரசூலுல்லாஹ் புகழக்கூடாதுன்றதா வேணாங்கல. இந்த மாதிரி எல்லாம் தப்பு எழுதிக்கிறாங்க. அதுக்கு தான் அப்புறம் அபுகைர் இல்லல் அஹ்பாப் வஸாதத்தில் அஹ்யார், சிறந்த தலைவர்கள் அல்லாஹ்வின் நேசர்களுடைய அன்பை நாடி அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய நிலப்படியை நான் முத்தமிடுகிறேன், நிலப்படியை தொட்டு முத்தமிடுகிறேன் என்று சொல்லி நம்மளுக்கு கிளாஸ் நடத்துறாங்க. சரி, அதுக்கப்புறம் வஅன்த ஹக்கன் ரியாசுல் ஹல்கி அஜ்மாயிஹிம், முகமதே நபியே செய்தே தலைவரே நீங்கள் தான் உலகத்தில் உள்ள அம்புட்டு படைப்பையே ரசிக்கக்கூடியவர். டோட்டல் அடிச்சுட்டான். அல்லாண்டு ஒரு ஆள் தேவையில்லைன்ட்டான். ஒன்னும் நான் மன்னிப்பு ஒன்னு சொல்லிட்டு இல்லைங்க. லாஸ்டா என்ன அடிச்சுட்டான்னு கேட்டா, அந்த நீங்கள் தான் ஹக்கன், நிச்சயமாக ஹக்காகும், பொய்யலாம் இல்லையா, ஹக்காக உண்மையாக நீங்கள் தான் ரியாசுல் ஹல்கி, படைப்புகளை ரசிப்பவர். படைப்புன்னா கொஞ்சம் பேர் இல்ல, அஜ்மாயிஹிம், அஜ்மாவும் அம்புட்டு பேரையும், படைப்புல உள்ள அம்புட்டு பேரையும் ரசிக்கிற ஒரே ஆள் யாரு, நீங்க தான் ரசூலுல்லாஹ் பார்த்து கூப்பிடுறானே. இதுக்கு பேர் இஸ்லாமா? ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் தெரிஞ்சவன் சொல்லுவானா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நம்ம களிமா சொல்றோம். இவன் வந்துகிட்டு ரசூலுல்லாஹ் வச்சுப்பாங்கன்னு சொல்றான். அடிப்படையே முடிஞ்ச இதுல வணங்க வேணாமா? அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான், ரப்பிஹு ரூஹி பி கஷ்பில் குரபி, கஷ்டங்களை எல்லாம் நீக்கி என்னுடைய ரூஹுக்கு நீங்கள் ராகத்தை கொடுங்கள், என்னுடைய ரூஹுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் சுகமளியுங்கள் ரசூலுல்லாஹ்வே அப்படின்னு கேட்கிறான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாட்டி புகழக்கூடிய வார்த்தைகள் தான் மௌலூதுல முழுசும் அடங்கி இருக்கு. ரசூலுல்லாஹ்வை பாவ மன்னிப்பு கேட்கிறது, ரிஸ்க் கேட்கிறது, கவலை இன்னைக்கு கேட்கிறது, மறுமை இன்னைக்கு கேட்கிறது, புள்ள குட்டியை கேட்கறதுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிற எல்லாத்தையுமே அரபு மொழியில வச்சு ராகம் போட்டு உங்களை இப்படி மெண்டலாக்கி வச்சுட்டான். இப்ப அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன முடிவு எடுக்க போறீங்க? ஒரு பக்கம் எப்படி பண்றானா, இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹ் மட்டமாக்குறான். ஒரு பக்கம் இப்படி ஆகாதுன்றான், இன்னொரு பக்கம் என்னடான்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வை தரம் குறைச்ச மாதிரியான வார்த்தைகள் எழுதி வச்சுக்கிறான். எப்படி எழுதிருக்கிறான்? இப்ப உங்க வாப்பா இருக்காரு, பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா? உங்க வாப்பா பேர் இப்ராஹிம் வச்சுக்கிறோமே, என்ன இப்ராஹிம் சோமா இருக்கலான்னு கேட்பீங்களா? மோகன் வாப்பானா? ஒரு மகன்காரன் இப்ராஹிம் வாப்பான்னு வச்சுக்கிறோமே, வாப்பா கூப்பிடு, என்ன இப்ராஹிம் நல்லா இருக்கீங்களா? இந்த கேட்டா என்ன இது புகழா, இது இகழா? இகழ் தானங்க. வாப்பா பேரை கூப்பிட மாட்டீங்க. வாத்தியாரை கூப்பிடுவீங்களா? 1ஆம் கிளாஸ் படிச்சு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார்னு வச்சுக்கிறோமே, அதெல்லாம் ராமசாமின்னு வச்சுக்கிறோம். தெருவில் போயிட்டு இருக்காரு, என்ன ராமசாமி எப்படி? இது புகழா? பேரை சொல்லி கூப்பிடுறது புகழ் கிடையாது. பேரு என்னன்னு கேட்டா சொல்லலாம். உங்க வாத்தியார் பேர் என்னன்னு கேட்டா ராமசாமின்னு சொல்லலாம். உங்க வாப்பா பேர் என்னன்னு கேட்டா இப்ராஹிம் சொல்லலாம். கூப்பிடுறது வேற, சொல்றது வேற. கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. அவங்களுடைய ரசூல் யாருன்னா முகமதுன்னு சொல்லலாம், முகமது ரசூல்லான்னு சொல்லலாம், அதுதான் தப்பு இல்லை. முகமதேன்னு கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. உங்க வாப்பா கூப்பிட்டா கோவம் வருது. அப்ப இவன் என்ன பண்றான்னு கேட்டா, யா நபி பைத்துல யா ஹபீபி யா முஹம்மத், ஓய் ஃப்ரெண்டு, ஹபீப்னா ஃப்ரெண்டு, தோழரே, முகமதே கூப்பிடுறான். யாக ஒரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு, ரசூலுல்லாஹ் யாரு உங்களுக்கு? தோழரா, கூட்டாளி கூப்பிடுறாராம். யா ஹபீபி கூட்டாளியே, யா முஹம்மத் முகமதே அப்படின்னு சொல்லி யா நபி பைத்துல ரசூலுல்லாஹ் யா முஹம்மதுங்க, யா முகமது முகமதேன்னு கூப்பிட்டா இது புகழா? இது ஒண்ணுக்காவது கொடுக்க வேணாமா? அதை ஏண்ட ரசூலுல்லாஹ் யாரு, நீ யார பேரை சொல்லி கூப்பிடலாமாடா? அல்லாஹ் தடுக்கிறான் குர்ஆன்ல. எப்படி தடுக்கிறான்? லா தஜஅலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பாலிக்கும் பாவா, உங்களில் ஒருவர் மற்றவரை கூப்பிடுவது போல ரசூலை நீங்கள் அழைத்து விடாதீர்கள். ரசூலை அழைக்கிறான்னா சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரே அழைச்சாங்க, யா ரசூல் அல்லாஹ் அதான் அழைக்கலாம். யா முஹம்மதுன்னு அழைக்க கூடாது. அது குர்ஆன்ல தடை இருக்குது. நடைமுறையில் உள்ளது மரியாதை குறைவான சொல்லுவான் பேரை சொல்லி கூப்பிடுறதுங்கிறது. இவன் மௌலூதுங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ் புகழ்றோங்கிற பேர்ல யா ஹபீபி யா முஹம்மது இது. அப்ப சுப்ஹான மௌலூது என்ற அந்த பைத்துல இவ்வளவு தப்பான கருத்துக்கள் எல்லாம் அடங்கி இருக்குது. பிளஸ் இது இதாத்து கிடையாது, பின்னாடி உருவாக்கப்பட்டது, காசுக்கு செய்யறாங்க, இது ஒரு இஹ்லாசு கிடையாது, அர்த்தம் வழங்காது யாருக்கு, இதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்பதை புரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஏற்படுது? நம்ம சமுதாயத்துல வணக்க வழிபாடுலாம் இல்லாம போச்சு. எதனால தெரியுமா? இந்த மௌலூது இதெல்லாம் ஓடி சொர்க்கத்துக்கு போலாம் நினைக்கிறான். கரெக்டான வணக்கத்தை செய்ய மாட்டாங்களா? தப்பானது சொல்லி கொடுத்ததுனால அவன் என்ன பண்றான்? அட வருஷத்துல ஒரு நாள் மௌலூது ஓடி நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். இப்ப என்னத்துக்கு போட்டு செலவு போயிட்டு இருக்கிற? இப்ப நோம்பை கேட்டு இப்ப மௌலூது வரும், ரபியுல் வரும்ல, மௌலூது வரும்ல, ஓடி நிறைய செலவு பண்ணு, ஒரு 1000 ரூபாய் சாப்பாடு வாங்கி போடு, அசத்துக்கு 500 ரூபா கொடு, சொர்க்கத்துக்கு போயிடலாம்.
இப்படியே நம்மளை நாசமாக்கி இபாதத்துல ஆகிவிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முஹீதி மௌலுது அதை எடுத்துக்கிறோம் சாத்தா. இது முடிஞ்சுச்சா, ரசூல்லா மௌலுதுக்கு அப்புறம் முஹீதி மௌலுது. ரசூல்லாவுக்கு அடுத்து ஒருத்தர் புகழாங்க, யாரங்க புகழணும்? அபூபக்கர் புகழணும். அபூபக்கர் மௌலுது உலகத்தில் இருக்குதா? இல்ல. அடுத்து உமருக்கு மௌலுது இருக்குதா? இல்ல. உஸ்மான் மௌலுது இருக்குதா? இல்ல. அலி மௌலுது இருக்குதா? இல்ல. இந்த 4 மதுஹப்ங்கிறாங்களே அவங்களுக்கு அது மௌலுது இருக்கு. அபூ ஹனீஃபா மௌலுது இருக்குதா? இல்ல. ஷாபி மௌலுது இருக்குதா? இல்ல. மாலிகி மௌலுது காணா, ஹம்பலி மௌலுது காணா. இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு 700 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர். அப்துல் காதர் ஜிலானிங்கிறவர் ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து 700 ஆண்டுகளுக்கு பிந்தி வந்த ஒரு ஆள். பகதாதுல இருந்தாரு. இவர் நல்லவரா கெட்டவரான்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வெளி உலகத்தில் நல்லவரா இருந்தார். வழங்குதா? ஆகிரத்துல கல்புல என்ன இருக்குன்னு தெரியாது. நான் நல்லவர் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அல்லாட்ட நான் கெட்டவரா இருக்கலாம். நீங்க கெட்டவர் நினைப்பீங்க, அல்லாட்ட நல்லவரா இருக்கலாம். அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். இப்ப அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் அப்துல் காதர் ஜிலானிங்கிறவர். இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மௌலூதுங்கிற பேர்ல இவரை புகழ்ந்து மக்கள்கிட்ட அப்துல் காதர் ஜிலானினா கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய புள்ள மாதிரி நினைக்கிறாங்க. மேராஜுக்கு போனாங்க ரசூலுல்லாஹ், போது அல்லாஹ் சொன்னானா மெதுவா பேசுறானா. இன்னத்துக்கு மெதுவா பேச சொல்றேன்டா, அப்துல் காதர் ஜிலானி தூங்குற தொட்டில. இவருக்கு முந்தி அவர் போயிட்டாராம். அந்த காலத்து அசத்து மாதிரி பயான் பண்ணாங்க. இப்படி நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் கேட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போகும்போது இவர் தொட்டில தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப இவங்க நோக்கம் என்ன, அவர் அல்லாஹ்வுடைய புள்ளன்னு ஆக்கணும். ஈசா நபி அல்லாஹ்வுடைய புள்ளன்னு சொல்ற மாதிரி அப்துல் காதர் ஜிலானி அல்லாஹ்வுடைய புள்ளன்னு ஆக்கணும். ரசூலுல்லாஹ்வே சத்தம் போடக்கூடாதுன்னு அல்லாஹ்னு பாருங்களேன். அப்படிலாம் புகழ்வாங்க. இப்ப அவரை பத்தி உள்ள கதையை கேளுங்க. அவ்வளவு குப்பை கிஸ்ஸா. என்ன கிஸ்ஸா? இவர் இவரு பிறந்த வருஷம் அப்துல் காதர் ஜிலானி பிறந்துட்டாராம். பிறந்த உடனே அந்த வருஷம் நோன்பு வந்துருச்சான். பிறந்து ஒரு 5-6 நாள்ல ரமலான் மாசம் வந்துருச்சு. வந்த உடனே பிற வந்துருச்சா இல்லையா, மேகமா போயிட்டான். இவர் பிறந்த 5-6 நாள்ல தலைப்புற வரணும் ரமலான் பிற மேகமூட்டமா போயிட்டான். பிற என்னன்னு தெரியலன்ற உடனே ஊர் மக்கள்லாம் கூடி அந்த குழந்தை பால் குடிச்சிருக்கான்னு போய் கேளுங்க அம்மாட்ட. பால் குடிக்கலன்னா நோன்பு வச்சிருக்குன்னு அர்த்தம், ரமலான் வந்துருச்சுன்னு அர்த்தம். பிற பார்த்தா எப்படி மேகமா இருந்தால் நீங்க ஒரு நாள் பூர்த்தி ஆகிக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதை செய்ய மாட்டாங்களாம். அங்க உள்ளவங்க எல்லாம் கூடி என்ன பண்ணாங்களா, இந்த வீட்டுல கேட்கறாங்களாம் அப்துல் காதர் ஜிலானி வீட்டுல அந்த குழந்தையா இருக்காராம். பால் குடிச்சா இல்ல, பால் குடிக்கிறது அப்ப ரமலான் பிறந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. எழுதலாம். என்ன எழுதலாம் பாருங்க, பயிற்சி சொல்றான். இது கும்ம குர்ரத்து சியாம் காலத்துல ஆத்துல் சித்தாம் லம் யல்கமில் யௌ மல்குலாம் சதியன் லஹா அகலல் முராத். லட்சியத்தை விரும்பக்கூடியவர்களே தெரிந்து கொள்ளுங்கள், மேகம் ஒரு நாள் பிறை ஒரு நாள் மேகமூட்டமாகிவிட்டு நோம்புடைய பிறை. அப்போது இந்த குழந்தை பால் குடிக்கவில்லை என்று சொன்ன உடனே மக்கள்லாம் நோன்பு என்று வழங்கி கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப முதல்ல வச்சுக்கிறோம், குழந்தைக்கு நோன்பு கடமை இருக்கா மார்க்கத்துல? இல்ல. ஒரு அல்லாஹ்வுடைய நேசர்னு இவர் இருந்தாருன்னா முதல்ல குழந்தைக்கு நோன்பு இல்லைங்கிற சட்டம் முதல்ல அவர் தெரிஞ்சிருக்கணும். அதுவே அவருக்கு தெரியல. குழந்தைக்கு பால் கொடுக்குற அம்மாக்கே நோன்பு கடமை இல்லை, பிந்தி வச்சுக்கலாம். குழந்தை வயிற்றுல சுமந்து இருக்கிற அம்மா கூட இந்த நாளைக்கு வச்சுக்கலாம். குழந்தை பால் குடிக்காம நோன்பு வைக்கலாம், அப்படி ஒண்ணு வச்சிருக்குது. சரி, மார்க்கத்துல மேகமூட்டம் ஏற்பட்டால் எப்படி முடிவு எடுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல. பிற பார்த்து நோன்பு வைங்க, பிற பார்த்து நோன்பு விடுங்க. மேகமூட்டமா இருந்தா முந்தின மாசத்துல சேர்த்து விட்டுருங்க, 30 நாள் பூர்த்தி ஆகுங்க சொல்லிட்டாங்கல்ல. அந்த விவரம் கூட தெரியாத காலம் அந்த மக்கள் இருந்திருப்பாங்களா? இவர் பிறந்தவன்னு அவுளியாண்டு உலகத்துல தெரிஞ்சு போச்சாப்ப. இவர் அப்பதான் பிறந்திருக்காருங்க. ஊர் மக்களுக்கெல்லாம் இவர் தான் உலகத்துக்கு ரசிகர்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு கதை கட்டுறதுக்காக வேண்டி இப்படி ஒரு பாட்டை விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க கேட்டா, இந்த கதைகளா சொல்றேன், ஷார்ட்கட்டா போயிட்டு இருப்போம், அப்பதான் உங்களுக்கு வழங்கும். அதாவது அபூபக்கர்னு இருந்தாராம் இவர் காலத்துல. அப்துல் காதர் ஜிலானி இருந்தார்ல, முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி, அவர் காலத்துல அபூபக்கர்னு இருந்தாராம். இவர் கொஞ்சம் நல்ல மார்க்க ரீதியான செயல்பாடுகள்லாம் உள்ள ஒரு நல்ல மனிதரா இருந்தாராம். ஒரு நாள் என்ன செஞ்சாங்களாம், அவரை கூப்பிட்டு விட்டார் அப்துல் காதர் ஜிலானி. என்னப்பா ஷரியத்து உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஷரியத்து கம்ப்ளைண்ட் பண்ணாத, மனிதர்கள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அவர் சொல்றாரு, ஷரியத்து என்ற ஒரு நாள் வந்துச்சு, உன்னை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுது, அதனால நீ ஊரை விட்டு போயிரு, இந்த ஊரை விட்டு நீ போயிடணும், பகதாதை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வரக்கூடாதுட்டாராம். அவர் வெளியே போயிட்டாராம். திரும்பி வர நினைக்கும் போதுதான் ஊரு காலத்து வச்ச உடனே குப்புற விழுந்துருவாராம். அப்புறம் ஒரு நாள் என்ன ஒரு ஆளை செய்யணும், தோல்ல தூக்கி உள்ள கொண்டு போயிருந்தாராம். தோல்ல தூக்கிட்டு வந்தவரு கீழே விழுந்துட்டாராம். அப்துல் காதர் ஜிலானி வரக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வரைச்சிடாராம். அப்புறம் என்ன செஞ்சாராம், கொஞ்ச நாள் சொன்ன உடனே அவரு திருப்பி வந்துட்டு இருந்தாரு. கோவம் வந்துருச்சான் இவருக்கு. உடனே அவருடைய விலாயத்தை பறிச்சுக்கிட்டாராம்.
அப்துல் கார் ஜிலானி அவர் வலின்ற பதவி இருக்குல்ல, அபூபக்கர்ங்கிறவரு அவர்கிட்ட உள்ள விலாயத்தை பறிச்சுட்டு வெட்டி விட்டாராம். அவர் ஈராக்குக்கு ஓடி போயிட்டாராம். எங்க ஓடி போயிட்டாரா? ஈராக்குக்கு ஓடி போயிட்டாராம். ஓடி போய் அப்புறமேல அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரா முலப்பர்னு சொல்லி, அவர் அப்துல் கார் நம்ம சிபாரிசு பண்ணி, பாவம் நல்ல மனுஷன், கொஞ்சம் பார்த்து அவருடைய விலாயத்தை கொஞ்சம் திருப்பி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணி அவரை சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கதை படிக்கிறாங்க. இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? பக்தாது ஈராக்குல தான் இருக்குது. அதாவது பக்தாதை விட்டு விரட்டினாரா, விரட்டி ஈராக்கு ஓடி போயிட்டாரா அவரு. அட பக்தாதுங்கிறது ஈராக்குடைய தலைநகர். தமிழ்நாட்டில இருந்து விரட்டி விட்டு சென்னைக்கு வந்துட்டாங்கிற மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து விரட்டி விட்டார்கள், அவர் சென்னைக்கு போய் விட்டாருன்னா அது தமிழ்நாடு நடக்குமா ஆகுமா? கதையிலேயே பாருங்க, பொய் வந்து அதுலயே அல்ல காட்டி கொடுத்துருவான். இவர் ஈராக்ல இருந்து விரட்டி பக்தாதுல இருந்து விரட்டி விடுறாரா, பக்தாது விரட்டினோட ஈராக்கு ஓடி போயிட்டான் அவர். அந்த காலத்துல இருந்து ஈராக்கு பக்தாது தலைநகர் இன்னைக்கு வரைக்கும் அந்த காலத்துல இருந்து பக்தாது என்பது ஈராக்குடைய தலைநகரம். தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் மெட்ராஸ் மாதிரி ஈராக்குடைய தலைநகரம் பக்தாது. பக்தாதுன்னு விரட்டி அவர் ஈராக்கு போயிட்டாராம். அப்படி எழுதி கதையை. இப்ப என்ன அதுல பிரச்சனைன்னு கேட்டா, ஒரு மனிதர் வந்து தப்பு செஞ்சாருன்னு சொன்னா ஊரை விட்டு விரட்டணுமா? அப்ப பக்தாதுல இவரை தவிர 50 பேரும் பெரிய மகா பரிசுத்தம் தானா? நான் கேட்கிறேன். இவர் ஒரு சரியத்து முறையிட்டு வரட்டி விட்டாரு. ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனாவுல முனாஃபிக் இருந்தாங்கல்ல, விரட்டினாங்களா? எதிரிகள் இருந்தாங்கல்ல, யூதர்கள் இருந்தாங்களா, விரட்டி விட்டாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த புனித ஹரமான மதீனாவுக்குள்ளேயே யாரெல்லாம் இருந்தா? கெட்டவன்லாம் இருந்தான். அது உன் வேலை கிடையாது. பிரச்சாரம் பண்றான் உன் வேலை. நீ ஊர்ல உள்ளவெல்லாம் பரிசுத்தம் பண்ணி விரட்டி விடுற வேலை உனக்கு தரப்படல. இவர் என்ன பண்ணாரா? அபூபக்கரை விரட்டி விட்டாராம். அவர் ஊருக்குள்ள வர முடியலையா, வரும்போதெல்லாம் குப்பரடிச்சு விழுந்தாராம். அதுக்கப்புறம் ஒரு ஆள் சிபாரிசு பண்ணோட போன பண்ணி மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லி இவர் தான் அல்லாங்கிற மாதிரி என்ன சொல்றான்னு கேட்டா, அதுக்கு பைத்து கால குருஜன் லிபுனில் ஹமாம் நிலை பக்தாதில் மகாம் லம்மா சகத்தீனுல் கிவாம் மாசல் பி ஹாலிஹி சதாத். இப்னுல் ஹமாம் அவருடைய வாப்பா பேர் ஹமாம், அவருக்கு சொன்னார் வெளியேறி விடு, பக்தாது வட்டத்தை விட்டு வெளியேறி விடுண்டாராம். எதுக்கு இப்படி சொன்னாரு என்றால், தீன் வந்து இவரை பற்றி முறையிட்ட காரணத்தினால் சொன்னாரு. அவருடைய விலாயத்தை பறிச்சுக்கிட்டு வச்சு விட்டாரு. அது வலின்னு ஒரு பட்டமா, அதை இவர் தான் வழங்குவாராம். பட்டம் வழங்கக்கூடியவர் இவர் தான் வந்து வேந்தர். இந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் வச்சிருப்பாங்கல்ல, டிகிரி வழங்குறதுக்கு, அந்த மாதிரி வலியுல்லா பட்டத்துக்கு வேந்தர் யாரு? அப்துல் கார் ஜிலானி. சரியத்து முறையிட்டவன அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு டிப்ளமா வாங்கிட்டு வச்சு விட்டாராம். இப்படின்னு இதான் மூலது. இதை நம்ப முடியுமா? மூல உள்ள ஒருத்தர் நம்புவானா? அது மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் போய்கிட்டு இருந்தாராம். போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நோயாளி எதுக்கு வர்றாராம், நோயாளி மெலிஞ்சு போய் வர்றாராம். வந்த உடனே உளுந்து கிடக்குறாராம். அப்துல் கார் ஜிலானி போகும்போது கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படின்னு கேட்டாராம் நோயாளி. இவர் பிடிச்சி தூக்கி விட்டாராம். தூக்கி விட்டு அவர் சொன்னாராம், நான் யாரு தெரியுமா? நான் தான் தீனுல் இஸ்லாம். அவர் சொன்னாராம், கீழே விழுந்த நோயாளி சொன்னாராம், நான் தான் தீனுல் இஸ்லாம். நான் விழுந்து கிடந்தேன், என்னை தூக்கி நிப்பாட்டிட்டீங்க, என்னை உயிர்ப்பிச்சிட்டீங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு முஹியத்தீன் உங்களுக்கு பேர். தீனை உயிர்ப்பித்தவர் அவருக்கு பேர் அப்துல் காதர் தான். நீங்க முஹியத்தீன் பட்டம் எப்படி கிடைச்சுன்னு பாருங்க. முஹியத்தீன் எப்படி பட்டம் கிடைக்குதுன்னு கேட்டா, தீனுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லையா, தீன் மார்க்கத்துக்கு ஒரு நாள் வந்து தீன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, இன்னொரு நாளுக்கு வந்து அப்ப நல்லா இருக்குன்னு வழங்குது தீனு. போன வாரம் அடுத்த வாரம் பார்த்தா என்ன ஆகுதுன்னு கேட்டா, தீனு நோய் வாய்ப்படுகிறது கிடக்குது. இவர் வந்து பிடிச்சி வைக்க அப்படி வருது பாருங்க. ராதி பஜ்ஜின் சகீமா, ஒரு இடத்துல நோயாளியை கண்டார். மின் ஹுபுத்தகா யுகீமா, அந்த நோயாளி இவர்கிட்ட வந்து எழுப்பி கூட சொன்னாரு. லம்மா கதா முஸ்தகீமா, அவர் எழுப்பி விட்ட உடனே நாதாக ஐயா குதாமி, என்னை என்ன அற்புதமாக நீங்கள் நிலைநாட்டி விட்டீர்கள் சொன்னாரா. இன்னையில தீனூர் ரசாதி, நான் தான் நேர்மையான மார்க்கம். அகையை தனி, என்னை நீங்கள் உயிராக்கி விட்டீர்கள். அதனால வந்து உங்களை வந்து கையுனாதி இலக்கும் பிஹி குள்ளு நாதி யா முஹியத்தீனி, முஹியத்தீனை என்று எல்லாரும் உங்களை அழைப்பதற்காக வேண்டி என்னை எழுப்பி விட்டீங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு பேர் முஹியத்தீன். பெரியாளா இருக்காங்க இல்ல, அப்படி இருக்குது. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா, இப்படி இந்த சம்பவம் நடந்த உடனே ஊருக்குள்ள போறாராம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் இவர் முஹியத்தீன் கூப்பிடலையா. ஊர்ல 50 பேர் முஹியத்தீனை வாங்கட்டாங்களாம். இவர் எழுப்பிட்ட அதுக்கு மேல பெரிய அவளியாவும் அங்க இருந்திருக்காரு பாருங்க ஊர்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அங்க ஊர்ல நுழையும் பொழுது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்துல் காதர் தான் கூப்பிட்டு இருந்தாங்களா. இப்ப என்னடான்னு கேட்டா முஹிதீனை வாங்க முஹிதீனை வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அன்றில் இருந்துதான் இவருக்கு முஹிதீன் என்ற பட்டம் கிடைச்சுன்னு எழுதிக்கிறான். அவருக்கு வந்து அப்துல் காதர் தான் பேர், அவருக்கு அல்லாவுடைய அடிமைன்னு தான் பேரு. அவர் பேர்ல இப்படி இதான் ஓடுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆள் வர்றாரு. ஒரு நாள் வேகமா போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வர்றாரு. வந்து என் மகனுக்கு வந்து ரொம்ப நாளா காய்ச்சலா இருக்குது. ரொம்ப நாள் எவ்வளவு இருக்கு? எந்த காய்ச்சலா இருந்தாலும் மழை எவ்வளவு நாளைக்கு இருக்கு? 3 நாள் இருக்குமா?
இவரு காய்ச்சல் ஒன்றா இருந்திருக்கு அந்த இளைஞனுக்கு 15 மாசமா இருந்திருக்கான். என் மகனுக்கு வந்து 15 மாசமா காய்ச்சல். 15 மாசம் காய்ச்சலா இருக்குமாங்க? சயின்டிபிக்கா காய்ச்சல் உண்டுமா? இல்ல. சரி இருந்து போகுது. 15 மாசமா காய்ச்சல் கம்ப்ளைண்ட் பண்றாரு ஒரு ஆள் வந்து. 15 மாசமா காய்ச்சலா இருந்தா அல்லாட்ட கேட்க வேண்டியதானே? இவர் தான் அல்லான்னு சொல்லி வந்துட்டாரு, கேட்க வந்துட்டாரு. இவர் என்ன செஞ்சாரா? காய்ச்சல் தானே, நீ நேரம் அந்த பையன் கிட்ட போ, உன் மகன் கிட்ட போய் காதுல போய் வந்து எத்தனை நாள் ஆச்சு வந்து அப்படின்னு கேளு. காய்ச்சல் கேட்கணுமா? காதுல போய் காய்ச்சல நீ இவர்கிட்ட வந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது என்று கேள். அப்துல் காதர் அனுப்பினார் என்று சொல், உடனே ஓடி போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்க விடணுமா? பகதாதுக்கு பக்கத்துல ஹில்லாண்டு ஒரு ஊர் இருக்குது. ஹில்லாண்டு ஊர் காதுல சொல்லு, இன்னையோட நீ ஹில்லாவுக்கு ஒரு பேரு அப்படின்னு சொல்லி விட்டாராம். இவர் போய் என்ன பண்ணாராம்? மகன் காதுல இந்த மாதிரி எத்தனை நாள் ஆச்சு வந்து நீ இந்த ஊரை விட்டு போயிரு, ஹில்லாவுக்கு போயிருன்னு சொன்னாராம். சொன்ன உடனே அடுத்த நாள் பார்த்தா இவர் எந்திரிச்சுட்டாராம். ஹில்லாவில் 50 பேருக்கு ஆகலாம். இவர் நல்லா இருந்துச்சுடா. 15 மாசம் காய்ச்சல் எந்திரிச்சுட்டாராம். ஹில்லாங்கிற ஊர்ல 50 பேருக்கு காய்ச்சல் ஆயிட்டாராம். இது இந்த காய்ச்சலை டிரான்ஸ்பர் பண்றது இது எங்க இருந்து வந்துச்சு? ஒருத்தர் ரசூல்லா கூட காய்ச்சலை சிதா பண்ணும்போது என்ன செஞ்சாங்க? இவரை குணமாக்குன்னு கேட்டாங்களே, இந்த காய்ச்சல் அடுத்த ஆட்ட கொடுன்னு கேட்டாங்களே. ஆனா மழைக்கு தான் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னே ஒண்ணு கேட்டாங்க, மழை பொழிஞ்சுக்கிற ரஹமத்தினால கேட்டாங்க. மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது, வறுமையா இருக்குது. ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதரே மழைக்கா துவா செய்யுங்கடா, துவா செஞ்சாங்க. மழை கொட்டுது. அடுத்த ஜும்மாவுக்கு அவரே வர்றாரு. ஒரு வாரமா மழை. அடுத்த ஜும்மா அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க துவா செஞ்சதுல மழை கொட்டுது, வீடுலாம் இடிஞ்சு விழுவுது, கால்நடைகள்லாம் சாவுது, நீங்க நிப்பாட்டுறதுக்கு துவா செய்யுங்கன்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுக்கு துவா செய்யல. அல்லாஹும்ம ஹவாலைனா வல அலைனா, இது சுற்றுப்புறங்களுக்கு கொடுத்துறல்ல, எங்களுக்கு கேடு தர்ற மாதிரி ஆக்காது, இந்த ரஹ்மத் தேவை. மழையை நிப்பாட்டுன்னு கேட்கல, இதை வேற பகுதிக்கு அனுப்புன்னு கேட்டாங்க. அது ரஹ்மத்து, அது அனுப்பலாம் வேற பகுதிக்கு. இவரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக வேண்டி இவர் என்ன பண்றாரு? இந்த ஒரு ஆள்கிட்ட உள்ள காய்ச்சல் எடுத்து ஊர் புறம் கொடுத்துட்டாரு. 50 பேருக்கு கொடுத்துரு, ஹில்லா உள்ள 50 பேருக்கு எங்களுக்கு கேடு தர்ற மாதிரி ஆக்காது, இந்த ரஹ்மத் தேவை. மழையை நிப்பாட்டுன்னு கேட்கல, இதை வேற பகுதிக்கு அனுப்புன்னு கேட்டாங்க. அது ரஹ்மத்து, அது அனுப்பலாம் வேற பகுதிக்கு. இவரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக வேண்டி இவர் என்ன பண்றாரு? இந்த ஒரு ஆள்கிட்ட உள்ள காய்ச்சல் எடுத்து ஊர் புறம் கொடுத்துட்டாரு. 50 பேருக்கு கொடுத்துரு, ஹில்லா உள்ள 50 பேருக்கு அவங்க வச்சுக்கிறாங்க பாருங்க. ஒகால இல்லது அத்தாஹு எஸ்கூபி ஹும்மா ஃபதாஹு ஃபீ உதுனிஹி குல் மதாஹு தனல் ஹுசூலல் மராமி கதுகால் அப்துல் கதீரி யா உம்ம மல்தமசீரி லிஹில்லத்தின் லா தலீரி தாத்திஹி பில் இஹ்திமாமி. இதுக்கு அர்த்தம் இதான். மொத்த அர்த்தம் என்ன? நோயாளிகிட்ட வந்து முறையிட்டாராம். அதாவது நோய் இருக்கிற அதிகாரம் இவருக்கு கிடையாது, ரசூலுல்லாஹ்க்கு கிடையாது, அது இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து அது வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ற அதிகாரம் இருக்குங்கிறது, வேற ஊருக்கு நோய் கொடுக்கிற அதிகாரம் இருக்குங்கிறது. இதெல்லாம் வந்து அவரை கடவுளாக ஆக்குற மாதிரியான ஒரு சமாச்சாரம். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம், எத்தனை படிக்கிறீங்க மௌலூது? முஹீதீன் மௌலூது படிக்கிறீங்கள, இந்த விட்டலாச்சாரி கதையை தான் படிக்கிறீங்க. ஆமா, அவன்லாம் இதை படிச்சான்னு வைங்க, புதுசு புதுசா பணம் எடுத்துருவான். அவ்வளவு சரக்கு கற்பனைகளை அள்ளி விட்டு வச்சுக்கிறாங்க. அவர் சொன்னாரு சினிமாக்காரன், இது விட்டலாச்சாரியார் கடவுத் கஜன்லாம் இங்க நிக்கல, அதை தாண்டி அடிக்கிறாங்க பாருங்க. இவர்கிட்ட வந்து ஹிதர்னு ஒரு ஆள் இருந்தாராம். இவருக்கு ஊழியர் அப்துல் காதர் ஜிலானிட்ட ஒரு ஊழியர் இருந்தாராம். அவருக்கு பேரு ஹிதர்னு பேராம். அவர்கிட்ட சொன்னாங்களாம், அப்பா நீ வந்து நீ மூசில்ங்கிற ஊருக்கு போயிருந்தீங்க இருந்து பகதாதுல இவருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. மூசில்ங்கிற ஊருக்கு போயிருக்கு. போனீங்கன்னா உன் முதுகுல வந்து நிறைய சந்ததிகள் எல்லாம் வச்சிருக்கான். முதுகு தண்டுல என்ன இருக்குது? நிறைய சந்ததிகள் இருக்குது. முதலாவது சந்ததிக்கு பேரு முகமதுன்னு வச்சுக்க. அவன் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அவர் கல்யாணம் ஆகல, நீ மூசில போய் கல்யாணம் பண்ணு. உன் முதுகு தண்டுல யார் இருக்கிறா? நிறைய புள்ள குட்டிகள் எல்லாம் வச்சிருக்கிறான். முதல் புள்ள ஆம்பளை பிள்ளை, அதுக்கு பேரு முகமதுன்னு வச்சுக்க. அந்த புள்ள வந்து ஒரு அரபி தெரியாத ஒருத்தர் வந்து குழந்தைக்கு குரானை கத்துக் கொடுக்கும். அவர் பேர் அலி பகதாதி. 7 மாசத்துல குரானை கத்துக்கிடுவாரு. 7 வயசுல குரானை மனப்பாடம் பண்ணிடுவாரு. நீ வந்து 94 வருஷமும் 1 மாசமும் 7 நாளைக்கு உலகத்துல வாழ்வார். பாபில்ங்கிற ஊர்ல உனக்கு மூத்து வரும், ஓடி இருந்தாராம். அதாவது இவர் அனுப்பும் போது சொல்லி விடுறாரு, இவர் எத்தனை வருஷம் வாழ்வார்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு நாளைக்கு வாழ்வாராம்? 94 வருஷமும் 1 மாசமும் 7 நாளைக்கு நீ உலகத்துல வாழ்வாய். மூசிங்கிற ஊருக்கு போ, உனக்கு முதப்புள்ள ஆம்பளை பிள்ளை தான். அதுக்கப்புறம் நீ எந்த ஊர்ல மூத்தா போக வேண்டாம், பாபில் ஒரு ஊருக்கு போவ, அங்கதான் உனக்கு மூத்து வரும் அப்படின்னு சொல்லி இவ்வளவும் நடந்து ஏறியதுன்னு எழுதுறான். எப்படி எழுதுறான்? சலாமா bil amwati 90 ஆமா மாமா ஹபாஹுல் உலாமா ஹஃபால் ஹைரில் கலாமி லிசின்னி 70 கமீலின் 7 ஷுஹூரின் கலீலின்
இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா இதுதான் அர்த்தம். அதாவது ஹில்ரி என்பவர் இவர் சொன்னபடி 90க்கு மேற்பட்ட வருஷங்கள் வாழ்ந்து முடித்தார், அவருடைய புள்ள 7 வருஷத்துல ஹிப்ல் பண்ணினாரு என்று இதை எழுதி வச்சுக்கிறாங்க. இதுல என்ன விஷயம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற 5 விஷயத்தை யாரும் அறிய முடியாதுன்னு. 5 விஷயத்துல ஒரு விஷயம், எந்த ஆத்மாவும் எங்கே மரணிக்கும் தெரியாது, எப்போது மரணிக்கும் தெரியாது. நீங்க எப்ப சாவுவீங்க உங்களுக்கு தெரியாது. அப்துல் காதர் ஜிலானிக்கு அவர் மௌத் எப்பன்னு தெரியாது. அப்துல் காதர் ஜிலானிக்கு அவர் மௌத் தெரியாது. இவர் என்ன சொல்றாரு? உனக்கு மௌத் பாபில்ல தான் வருங்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், வமா தத்ரி நஃப்ஸுன் பிஅய்யி அர்தின் தமூத், எந்த ஆத்மாவும் எங்க சாவோம் என்பதை அறிய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இவர் எங்க மௌத்துன்னு தெரியுது, என்ன புள்ள பிறக்கும்னு தெரியுது, எத்தனை புள்ளன்னு தெரியுது, அந்த புள்ளைக்கு பேர் வரைக்கும் வைக்கிறாரு. ஜக்கரியா நபிக்கே என்ன இல்ல புள்ள கொடுக்கல அல்லாஹ் புள்ளைய கொடுத்தான்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாரு. அல்லாஹ் எனக்கு எப்படி புள்ள இருக்கும், ஆதாரம் காட்டுவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் உனக்கு 3 நாளைக்கு பேச முடியாதுன்னு நல்லா சொல்றான். அப்படிப்பட்ட நபிமார்கள் இருந்திருக்கும் பொழுது இவன் என்ன எழுதிக்கிறான்னு கேட்டா, அப்துல் காதர் ஜிலானிக்கு ஒரு மனுஷனை பார்த்த உடனே இவன் தான் எத்தனை புள்ள பிறக்குங்கிற வரைக்கும் ஒரு தெரியுது. அல்லாஹ் என்ன சொல்றான்? யஹபு லிமன் யஷாஉ துகுர் வ யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்பான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பான். அவங்க ஜபிஜுகும் துக்ரானும் இனாஸா, ஆணும் பெண்ணுமா கலந்து கொடுப்பான். வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா, நாடியவர்களை மலடர்களாகவும் ஆக்கிடுவான். அவனுக்கு உள்ள ரைட் எவன் அறிய முடியாது. கருவறையில் உள்ளதை யாரும் அறிந்து கொள்ள முடியாதுன்னா அதுல இதெல்லாம் அடங்குது. இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச அவ்வளவும் இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு படிக்கிறான். இதுக்கு பேர் புகழா? இதுக்கு பேர் நன்மை கிடைக்குமா? இது மார்க்கமாகுமா? அரபில படிக்கிறதுனால நமக்கு இது பண்ணல. அடுத்து என்ன? ஒரு நாள் மக்களை பார்த்தாராம். எத்தனை இருக்கும்? 9:45 முடிச்சிடும். சரி, என்ன பார்த்துக்கலாம் போகணும்ல. மக்களை பார்த்தாராம். மக்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன். என்ன செய்தி தெரியுமா? உலகத்தில் உள்ள அம்புட்டு அவுலியாக்களுக்கு என்னை அல்லாஹ் தலைவராக்கி விட்டான். சொல்றான், உலகத்தில் உள்ள அம்புட்டு அவுலியாக்களுக்கு என்னை தலைவராக்கி விட்டான். அவ்வளவு பேருடைய பெடரிலையும் காலை வச்சு நான் மிதிச்சு கொண்டிருக்கிறேன். எல்லா அவுலியாக்களுடைய பெடரியிலும் என் பாதம் இருக்கிற கதமி அலா ரகபாத்தில் அவுலியாயி துரா, அம்புட்டு அவுலியாவுடைய பெடரிலையும் என்னுடைய கால் இருக்கிறன்னு சொல்லி பெருமிதத்தோடு அவர் மக்களிடத்தில் அறிவித்தார்னு சொல்றான். என்னடா இது? இப்ப அவுலியாக்களுக்கு அவுலியாக்கள் ஒரு ஜாதியா? அது ஒரு தலைமை வேணுமா? இருக்கு அவுலியான்னு ஒரு இனமா? எல்லா பூமியும் அவுலியா தானங்க. அல்லாஹ் பயப்படுற அம்புட்டு பேரும் அவுலியா தான். சரி, நல்லடியார்கள் யாருன்னு கேட்டா, இபாதுர் ரஹ்மானி அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா, ரஹ்மானுடைய நல்லடியார்கள் யார் என்று கேட்டால் பணிந்து பூமியில் நடப்பார்கள். இது பணிவா திமுறா? இது அம்புட்டு பேர் படகுகளை நான் மிதிக்கிறேன்டா திமுறா? இது பணிவா? திமுரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? திமுரு பிடிச்சவன் விரும்ப மாட்டேங்கிறான். லாயி ஹுப்புக்குள் மன்கான முக்தாலன் ஃபஹூரா, திமுரும் கர்வமும் பிடித்தவனை அல்லாஹ் ஒருபோது நேசிக்க மாட்டான். லா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியிலே கர்வம் பிடித்து அலையாத. இன்னக லன் தஹ்ரிக்கல் அர்ல ஜிபா லன் தஹ்ரிக்கல் அர்ல வலன் தப்லுகல் ஜிபால தூலா, நீ பூமியை கிழிச்சுக்கிட்டு போயிடவும் இல்லை, மலை அளவுக்கு உயர்ந்துடவும் இல்லை, எடுத்துக்கிட்ட பெருமை அடிக்கிற அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? கேட்கிறான். அப்ப இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, அம்புட்டு அவுலியாவும் என் காலடியில் இருக்கிறாங்க, நான் சொல்ல அம்புட்டு அவுலியாவும் கேட்பாங்க. உலகத்துல எல்லாம் நல்லடியா இருக்கணும். இதுல யாரெல்லாம் வருவான்னு கேட்டா, முந்தி போனவங்க பிந்தி வந்தவங்க எல்லாம் அபூபக்கர் உமர்லாம் இவர் கால கீழே தான். அவங்களாம் நல்லடியார் தானே, அவங்களாம் அல்லாஹ்வுடைய நேசர் தானங்க. அபூ ஹனீஃபா ஷாஃபிலாம் இவர் கால கீழே தான். என்ன அம்புட்டு அவுலியாவுக்கு இவர் தான் உலகத்துக்கு ரூஹானி எத்தனை தலைவராமல, எல்லாத்தையும் தலைவராகி தராமல. அதுல ஒரு ஆளு கேட்க மாட்டேன் தரான். ஓங்கால இருக்கியா நான் பெடரில் வைக்கணும்னு தரான். அபூபக்கர் ஒரு பேரான். உடனே ஒரு விலாயத்தை பிடிங்கி தரான். சொன்னீங்களே இன்னையில வழி கிடையாது தரான். அப்புறம் ஆளுக்கு மன்றாடி அவரும் கேட்டு அவர் காலையும் தலையில கொண்டே காலை வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டவுடனே திருப்பி விலாயத்தை கொடுத்தான்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இதுக்கு பேர் மௌலுதா, இதுக்கு பேர் சவாபை மார்க்கமா? இது மாதிரி ஒரு கதை. எப்படி சொல்றாங்க? இது கால யௌமன் முஹ்பிரம் பின்அமி அன் வாரிதின் மின் ரப்பிஹி இதில் கரமி அலாரி காபில் அவுலியாயி கதமி ஃபஸல்லமூலி தாக்கக்குள்ள சலமி. இது மாதிரி ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹம்மாதுன்னு ஒரு ஆள், அவரோட இவர் போயிட்டு இருந்தாராம். ஜும்மாவுக்கு போனாராம். யாரு? அப்துல் காதர் ஜிலானி. ஹம்மாது பிடிச்சி இவரை கிணத்துல தள்ளி விட்டாராம். குளத்துல தண்ணியில தள்ளி விட்டவுடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவர் கை விளங்காம போச்சான். ஹம்மாதுக்கு தண்ணியில தள்ளி விட்டதுனால தள்ளின கை விளங்காம போச்சான். கை இந்த இதை போச்சுமாங்களே, சுமி போச்சு, விளங்காம போச்சு. உடனே என்ன ஆச்சுன்னா அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அதை முறையிட்டாராம்.
கடைசியில் இவர்கிட்ட வந்து பாவம் தெரியாம தள்ளி விட்டாரு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்ன உடனே இவர் கையேந்தினாராம். கையேந்தின உடனே கபூர்ல அடங்கி இருக்கக்கூடியவர்கள் வந்து 5000 பேர் ஆமீன் சொன்னாங்களாம். இதுக்கு இவர் செஞ்ச துவாவுக்கு கபூர்ல இருக்கக்கூடிய பேர் ஒரு ஆள் இருந்தாரு இல்ல, 5000 பேர் ஆமீன் சொன்னாங்க. உடனே போன கை சரியா வந்துருச்சு. அதாவது அப்படியே இந்த புராண இதிகாசங்கள் எழுதியிருக்காங்க இல்ல, அப்படி காப்பி பேரை மட்டும் மாத்திக்கிட்டாங்க. கை முடியாம போனது, கால் முடியாம போனது, இப்படி எல்லா விஷயங்கள்லாம் வேற வேற மார்க்கத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. பேரை மட்டும் அப்துல் கார்னு மாத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரியான கதைகள். அது மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தாராம், அந்த காலத்துல கட்டை தான் போடுவாங்க செருப்புக்கு பதிலா. கட்டை தெரியுமா, பல காலத்துக்கு செருப்பு போட மாட்டாங்க, மரக்கட்டையில ஒரு மாட்டிக்கிட்டு நடப்பாங்க காலில் செருப்புக்கு. ஆமா, அந்த மாதிரி மிதியடி கட்டை, அந்த கட்டை போட்டிருந்தாராம். போட்டு திடீர்னு கட்டை விட்டு எரிஞ்சாராம். கடல் பக்கம் பார்த்து திடீர்னு கட்டை விட்டு எரிகிறாராம். ஏன் நல்லா தானே இருந்தாரு, எனக்கு தெரியுறாருன்னு எல்லாம் தருமாறுறாங்களாம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் அப்படியே கப்பல் வந்து ஒதுங்கலாம். ஒரு பெரிய கூட்டம் காணிக்கை எல்லாம் அள்ளிட்டு வர்றாங்களாம். வந்தா அந்த கட்டையை கொண்டு வர்றாங்க, எரிஞ்ச கட்டையை கொண்டு வர்றாங்களாம். என்னடான்னு கேட்டா, அவரு ஒரு கூட்டம் வந்து போயிட்டு இருக்கும்போது கொள்ளையடிக்க வந்துட்டாங்க. கொள்ளையடிக்க வந்த உடனே அப்துல் காதர் ஜிலானி காப்பாத்துங்க நாங்க கத்தினாங்களா அவங்க. அது இவருக்கு விளங்கிருச்சான். விளங்கவுடனே கட்டை விட்டு அடிச்சிருக்காரு. இந்த கட்டை போய் அடி சண்டை போட்டு அப்படியே விட்லாச்சாரியர் படத்துல வர்ற மாதிரி சண்டை போட்டு அந்த திருடனோட அடிச்சு பிறகு தள்ளி விட்டு கடைசியில் என்ன அது ஓஞ்சிருக்கான். அப்புறம் அந்த கட்டையை தூக்கிட்டு நீங்க வர்றாங்களாம் காணிக்கையோட. இது ரமாபி கபுகா, இதெல்லாம் என்ன கதைங்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் இருந்தா சட்டம் எதுக்கு, ஒழுங்கு எதுக்கு, இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா உலகத்தை காப்பாற்றிட்டு போயிடலாமே, அப்படிதான் எல்லாம் படைச்சு வச்சுக்கிறானா. என்ன அந்த கதை மூழுதுங்கிறது பூரா கதை. இது மாதிரி இது மாதிரி உள்ள விட்டுருங்க. எனக்கு கிரிக்கெட் நிறைய பண்ணிருக்காங்க. முஹிதீன் மூலம் தனி புத்தகம் போட்டுருக்கிறோம், அதுல வாங்கி பாத்துக்கிறேங்க. இதுல பாயிண்ட் வருவோம், மார்க் ரீதியா என்ன பண்றான்னு பாருங்க. அக்கீதா ரீதியா என்ன செய்யறான்னு கேட்டா, நீ வெற்றி அடைகிறதா இருந்தா அவரை பார்த்திருக்கணும், அப்பதான் உனக்கு வெற்றி. இல்லைன்னா அவரை பார்த்தவரை நீ பார்த்திருக்கணும், அப்பதான் வெற்றி. இல்லைன்னா அவரை பார்த்தவரை பார்த்திருக்கணும். இல்லைன்னா அவரை பார்த்தவரை பார்த்திருப்பாரு, அவரை பார்த்திருக்கணும். நீ வெற்றி அடைய நினைச்சேன்னு சொன்னா அவரோ அவரை பார்த்தபடி வந்துரும்ல, அப்பதான் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ யாரையாவது பார்த்து அவரை அப்படி போய் அப்துல் காதர் போய் சேரணுமா. அப்படி ஃபௌசும் இக்பாலும் லிமன் ஹதாஹு ஒமன் ரஆ மனிகததா ஹுதாஹு, யார் வந்து அவரை பார்த்தானோ அவனுக்கு தான் வெற்றி இருக்கிறது, அவனுக்கு தான் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு சிக்காயத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. நான் வாழும்போது யார் என்னை பார்த்தானோ அவனுக்கு வெற்றி, என்னை பார்த்தவரை யார் பார்த்தானோ அவருக்கு வெற்றி, என்னை பார்த்தவரை பார்த்திருக்காரு அவரை யார் பார்த்தானோ அவருக்கு வெற்றி, கியாமத் நாள் வரைக்கும் என்னுடைய முரீதுகளை நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொண்டு அவர் கொடுத்து வச்சுக்கிறாங்க. இது மாதிரியான விஷயம். அதுக்கப்புறம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நர்சியை சொன்னாங்களாம், கம்மின் ரிஜாலின் பஷரன் நபியு அனில் ஜமில்லதி ஹுவன் நகியு அஷேக் அப்துல் காதிர் ரலியு ஃபில் ஆலமீன தாபியுல் மலாமா. எத்தனையோ மனிதர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அப்துல் காதிர் ஒருத்தர் வரப்போகிறார், அவரை நீங்கள் பற்றி பிடித்துங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னா எந்த கிதாபோட இருக்குது? ஒரு ஹதீஸ் காட்ட இயலுமா? ரசூலுல்லாஹ் மேல ஒருத்தன் போய் சொன்னா அவனுக்கு நரகம்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் எழுதுறான் தைரியமா. ரசூலுல்லாஹ் இத்தனையே பற்றி சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? அப்துல் காதிர் வரப்போறாரு, அவர் வந்து அகில உலகத்து துன்பத்தையும் நீக்கக்கூடியவர், அவரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று எத்தனையோ பேரிடத்திலே நபி அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள். அப்படின்னு சொல்லி மார்க்கத்தோட ரசூலுல்லாஹ் பேர்ல பொய் சொல்லி விளையாடுறாங்க. மௌலிதுங்கிற பேர்ல பேரு இபாதத்து, ரசூலுல்லாஹ் பேர்ல இத்துக்கடி சொல்லி ரசூலுல்லாஹ் பேர்ல பொய் சொல்லி நரகத்துக்கு நம்மளை அள்ளிட்டு போறாங்க. இது ஓன நரகம் கிடைக்குமா, சொர்க்கம் கிடைக்குமா? இது மாதிரி உள்ளது. அது மாதிரி பண்றாங்க பாருங்க. அந்த ஹக்கன் முஹீதீனி, நீங்க தான் தீனை உயிர்ப்பித்தவர். அந்த குத்துபுன் பில் யகீனி, நீங்க தான் உறுதியாக அச்சாணியாக திகழக்கூடியவர்கள். குந்த கௌசன் குல்லஹீனி, எல்லா நேரத்திலும் நீங்க தான் ரட்சகர். அப்துல் காதிர் ஜிலானியை பார்த்து படிக்கிறாங்க, எல்லா நேரமும் நீங்க தான் ரட்சகர். ஃபதுபா அண்ணா அன்னஹீனா, எங்களுக்கு வர துன்பங்களை நீங்க தான் நீக்கணும். அப்துல் காதிர் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க முஸ்பான மூணுல. அடுத்த ரபியுல் ஆகிர்ல ஆளை மாத்திக்கிறாங்க. ரபியுல் அவ்வல்ல ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வாயிருவாங்க, ரபியுல் ஆகிர் வருதுன்னு அப்துல் காதிர் ஜிலானி அல்லாஹ்வாயிருவாரு. இந்த மாசம் போல அவர் தான் இப்ப அல்ல, அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்க வேண்டியது. அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க? அந்த கௌசு சக்கலைனி, சக்கலைன்னா ஜின்னு மனுஷன், ஜின்னு மனுஷன் ரெண்டு இனத்தையும் வச்சுப்பவர் நீதான். அப்துல் காதிர் ஜிலானியே ஜின்னையும் ரசிக்கிறவர் நீதான், மனிதனை ரசிப்பவர் நீதான். அந்த ஜைனுல் ஹரமைனி, ரெண்டு ஹரம் இருக்க மக்கா மதீனா, அந்த ரெண்டு ஹரமுக்கும் அழகு நீங்கள் தான்.
ரசூல்லா அடங்கி இருக்கிறதோ காபா இருக்கிறதோ அழகு இல்ல, நீங்க அங்க இருந்தா தான் அதுக்கு ஒரு அழகு. ஜெயினுல் ஹரமைனி. அதே மாதிரி முனீருல் மலவைனி. மலவைனின்னா வானம் பூமி. வானம் பூமி ரெண்டையும் ஒளி வீசி செய்வர் நீதான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நூறு சமாவாத்தி உள்ள இருந்தீங்களா, நான் தான் வானம் பூமியை ஒளி வீச செய்யறேன். இவன் சொல்றான் முனீருல் மலவைனி, வானம் பூமியை ஒளி வீச செய்யறது நீங்க தான் முஹீதீனே அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த அத்துக்கள் அத்துக்கையாயி அல்லாஹ்வை அஞ்சுபவர்களில் எல்லாம் முதலில் அஞ்சக்கூடியவர் நீதான். ரசூலுல்லாஹ் இரண்டாவது தான். உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களையே ஃபர்ஸ்ட் ரேங்க் உங்களுக்கு தான். அந்த அஸ்பல் அஸ்பியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முதல் தேர்வு நீங்கள் தான். சிறுத்த தாஜல் அவுலியாய் எல்லா நேசர்களுக்கும் கிரீடம் நீங்கள் தான். ஆத்தினா ஃபத்ஹம் முபீனா, எங்களுக்கு தெளிவான வெற்றியை தாருங்கள் அப்துல் காதரே. தெளிவான வெற்றி இவருக்கு வேணுமா அவர்கிட்ட கேட்கிறான். நீங்க தான் எல்லாமே இருக்கிறீங்க, நீங்க வெற்றியை தாருங்க அப்படின்னு சொல்றான். அந்த முபதிஉன் நவாதிர், அரிதான காரியங்களை எல்லாம் அதிசயமாக செய்யக்கூடியவர் நீங்கள். முழுகிரும்மா பில்லமாயிர், உள்ளங்களில் உள்ளதை எல்லாம் வெளியே கொண்டு வந்து விடுவீர்கள். உள்ளத்தில் ஒருத்தர் நினைச்சாமே ஒரு சொல்லிடுவாராம். அவர் புகழ்ற மௌலுதுல உள்ளதை மட்டும் கதை இல்ல, கற்பனை இல்ல, இதைத்தான் படிச்சுட்டு இருக்கீங்க மௌலுதுண்டு. நான் வேகமா அர்த்தம் வாசிக்கிட்டு இருக்கிறேன். முழுகிரும்மா பில்லமாயிர், உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர். முகபிரும்மா பி சராயர், ரகசியமான வந்ததை எல்லாம் நீங்க வெளியே அறிவிச்சிருவீங்க. ரஹமத்துன் துன்யாவு தீனா, துன்யாவுக்கு நீங்க தான் ரஹமத்து, தீனுக்கு நீங்க தான் ரஹமத்து அருள் அப்படிங்கிறான். அப்புறம் சொல்றான் குல்லனா ஹிர்சன் கனீனா, உறுதியான கோட்டையாக நீங்கள் எங்களுக்கு ஆகிவிடுங்கள். குல்லனா கஹதம் மணியா, உறுதியான ஒரு குகையாக எங்களுக்கு நீங்கள் ஆகிவிடுங்கள். பலியாத்தின் சபியா, எல்லா பலியாத்துகள் பலாக்கள் முசீபத்துகள்ல இருந்து காப்பாற்றுறவர் ஆகிருங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சொல்றான் ஒஹுவல்லதி மன்கான நாதா பிஸ்மிஹி, யாராவது அவர் பேரை அழைத்தாரையானால் சித்தத்தின் கஷ்டமான நேரத்தில் அழைத்தால் என்ஜூபி கைரி தனஜுமின், தாமதம் இல்லாமல் வெற்றி பெறுவார். அப்துல் காதரேன்னு கூப்பிட்டு பார், வெற்றி உடனே கிடைக்கும் உனக்கு. இது என்ன இஸ்லாம் நினைச்சுக்கிட்டீங்களா? இது என்ன மார்க்கம் இது? ஒரு அல்லாஹ் வணங்கக்கூடிய ஒரு மார்க்கத்துல 700 வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு மனிதர், இறந்து போன மனிதர், அந்த மனிதரை போய் அல்லாஹ்வுடைய ரேஞ்சில வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்குரிய அம்புடைய நேரத்தையும் கொடுத்துருக்கீங்களா? இது பாவமா சவாபா? உலமாக்கள் காசுக்காக வேண்டி செய்யறான்னா நமக்கு எங்க போச்சு? அவனுக்கு துன்யா லாபம் கிடைக்குது, அதுக்காக செஞ்சுட்டு போவான். நம்ம ஆக்கிரத்துக்கு நஷ்டம் தர முடியுமா? அந்த ஆத்திரத்துல அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். விளங்கிக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு ஓட லாபம் கிடைக்கும், உங்களுக்கு ஓட தெரியும், அது விளங்கிக்கணும். அதே மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த முகையா சொன்னாஸ், நீங்க தான் மனிதர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடியவர்கள். அந்த ஹத்வத்தில் ஹன்னாஸ், அந்த ஹன்னாஸ்ல சைத்தான் பிடித்து விடாமல் மக்களை காப்பாற்றக்கூடியவர் நீங்க தான். இன்னாலக்கல் ஹில்மான், நாங்கள் உங்களுக்கு அடிமைகள். நம்மள அடிமையா, நம்ம அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கக்கூடிய நம்மளை மூடுதல சொல்றா. இன்னாலக்கல் ஹில்மான், நாங்கள் எல்லாம் உமக்கு அடிமைகளாக இருக்கிறோம். ராஜுக்கள் இஹசான், இஹசானை உதவியை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். ரிசுக்கன் ரிலுவான், திருப்தி எங்களுக்கு ரிசுக்காக செல்வமாக தந்துவிடுங்கள் அப்படிங்கிறான். பல்னஹுன் கல்லஸ்ஜார், நாங்கள் எல்லாம் மரம் போன்றவர்கள். அன்தும் லஹல் அம்சார், நீங்க தான் மலை போன்றவர். இந்த மரத்துக்கு உங்க மலையை பொழியுங்க அப்படிங்கிறான். இப்படியே மஸ்னல் ஹாஜாத், நிறைய தேவைகள் எங்களுக்கு இருக்குது, அள்ளி அள்ளி எங்களுக்கு போடுங்க அப்படிங்கிறான். ஹாதா தமீமுல் ஹால், இதோ இழிந்தவன் வந்துவிட்டேன். மஹமூது சொல் அதுக்கால், பாவச் சுமைகளை சுமந்திருக்கிற மஹமூத எழுதினவன். நான் சொன்ன எழுதினவன் யாருன்னு சொல்ல வேண்டும், மஹமூது லப்ப, அவன் பேரையும் போட்டுக்கலாம். எப்படி சொல்றான்? ஹாதா தமீமுல் ஹால், இதோ இழிந்தவன் வந்திருக்கிறேன். உண்மை, இழிந்தவன் தான், அது மட்டும் உண்மை. இந்த மொத்த மூணுதுல எழுதுனதுல எழுதினவன் தன்னை பத்தி சொல்றான் இழிஞ்சவன், நான் இழிவான ஒருத்தன் வந்திருக்கிறேன். உண்மை, இழிவானவன் தான். மஹமூது அல்கால், பாவச்சுமைகளை சுமந்திருக்கிற மஹமூது லப்ப வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அதுவும் உண்மை. பாவச்சுமை சுமந்திருக்கான், அம்புட்டு பாவம் செஞ்சிருக்கான, அதுவும் உண்மை. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னா எர்ஜூனி தாக்கல் பால் குதுகு அனில் அக்தார், இவருடைய அந்த துன்பத்தை நீங்க விலக்கி இவருடைய தவறுகள்ல இருந்து காப்பாற்றி இவரை மஹமூத நீங்க தான் அரவணைக்கணும்னு சொல்லி தனக்காக வேண்டி அப்துல் கலாத்தை பிரார்த்தனை பண்றான். இவன் யாரு எழுதுனவன் விளங்கி போச்சுப்ப. மஹமூது தீபிங்கிற ஆளு இந்த அந்த புஸ்தகத்தின் மௌலுதை இயக்குனவன், இயற்றிட்டு உறுத்திருக்கும் மேல இருக்கும் பாவம் செஞ்சுட்டு அதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துறான். பெரும் பாவினா, கேவலமானவன், இழிப்பிறவி, காசுக்காக மட்டும் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம என்ன செய்யறான், ஒத்துக்கிறான். இதுக்கு அப்புறம் லாஸ்டா முடிச்சுக்கிறோம். இவங்க காசுக்கு திங்கிறதுக்கு தான் இந்த பைத்தை எழுதுனாங்க. ஆதாரம் மௌலுதிலே வச்சுக்கிறாங்க. எப்படி? முஹீதி மௌலுது எடுத்துக்கிறங்க. 1வது மௌலுது, அதுல கடைசி வரி என்னன்னு கேட்டா, ஓ சும்மாயிஹி ஒல் ஹாதிரீன ஓ அஹ்லிஹிம் ஓ முத்தஇமிஹிம் ஹுப்பன்னஹு குல்ல லஹலதி. ஓ சும்மாயிஹி, இதை காதில் கேட்டுக்கொண்டிருந்தார்களே இந்த அபத்தங்களை எல்லாம் அவர்களுக்கும்,
ஒரு ஹாலிரீன வந்து உட்கார்ந்து இருந்தார்களே அவர்களுக்கும் அகலியும் இந்த வீட்டுக்காரர்களுக்கும் முத்தேமிகும் எங்களுக்கு சோறு கண்டார்களே அவர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பானா. சோத்துக்கு தான் எழுதியிருக்கிறாங்க. நீங்க வந்து புகழுக்கு எழுதுனா சோறு இங்க வருது. முதல் பைத்துடைய கடைசியில சோறுங்கிறாங்க. இரண்டாவது பைத்து கடைசிக்கு வாங்க. ஓ சாமி ஒமன் லிஸ்ஸம்இ கதஹலரு ஓ முத்தஇமிஹிம் அலஸ்மில் கௌதில் இளமி. இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் கேட்கும் பொழுது ஆஜராகி இருந்தவர்களுக்கும் கௌசுல் ஆலம் அப்துல் காதிரானி பேரிலே உணவு கொடுத்தார்களே அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாகங்கிறான். இரண்டாவது பைத்துல சோத்துக்கு தான் எழுதியிருக்கிறாங்க. நீ புகழ்ற இடத்துல சோறு ஏண்டா வருதுங்க? சோத்தை பத்தி சொல்றான். இரண்டாவது பைத்துல அப்படி சொல்றான். மூணாவது பைத்து கடைசி, மூணாவது பைத்து கடைசியில் என்ன சொல்றான்னா அன் ஹால்ரி ஹாகுனா, இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் உள்ளதி யுதாரீகும் பிஸ்மி கௌசின் அலி, மகத்தான கௌஸ் இருக்கார அப்துல் காதிர் ஜிலானி அவர் பெயரால விருந்து கொடுத்தார்களே அவங்களுக்கும் மன்னிப்பாயாக. சோறு அதுல விருந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இது மூணாவது பைத்து. நாலாவது பைத்து கடைசியை பாருங்க. ஒசாமி ஐனல் முத்தைமீன், சோறு கொடுத்து காதால் கேட்டார்களே அவர்களையும் மன்னிப்பாயாக அப்படிங்கிறாங்க. அஞ்சாவது பைத்து கடைசியில் என்ன சொல்றான்னு கேட்டா சும்மைல் முத்தைமீனா, உணவு கொடுத்து கேட்டார்களே அலசுமிகி அவர் பெயரால் அப்துல் காதிர் ஜிலானி பெயரால் உணவு கொடுத்து இந்த பாட்டை கேட்டு ரசித்தார்களே அவர்களுக்கு அருள் புரிவாயாக சோத்தை பத்தி பேசுறான். சோறுக்கு தான் எழுதியிருக்கிறாங்கிறதுக்கு வாக்கு மூலம். ஆறாவது பைத்து அஃபுவன் அனி ருக்காரி சுமூஇ லி மதஹில் ஹுல்லாரி சுமூஇ மத்ஊமன் இல்லது லைஸபில் மனூஇ அலஸ்மி ஷைஹில் குல்லிரி சலாமா அப்படின்னு ஆறுல சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அஃபுவன் மன்னிப்பானாக, அனி ருக்காரி விக்ர் செய்தவர்களுக்கும் சுமூஇ மதஹி இவருடைய புகழை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், இந்த கப்சா இருக்கிற கதைகள் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் உல் மஸ்னூஇ சனூஇ மத்ஊமன் உணவு தயாரித்தவர்கள். எந்த மாதிரி உணவு? அல்லது லைஸபில் மனூஇ மறுக்க முடியாத உணவு. அதாவது பழைய சொன்னா மறுத்துடலாம், பிரியாணினா மறுக்காது. அதுக்கு சொல்ல தெக்கரிக்க வார்த்தையை போடுறான். மறுக்க முடியாத உணவு தயாரித்து தந்தார்களே அவர்களையும் மன்னிப்பாயாக சோத்தை பத்தி பேசுறான். அதுக்கப்புறம் எட்டுல சொல்றான் ஒகதிரனில் எட்டாவது பைத்துடைய கடைசி ஒகதிரனில் ஹாலின ஹுனா, இந்த இடத்தில் வந்தவர்களுக்கும் ஒரு முழு பிபி அத்தியபின் நியமி மிகச்சிறந்த பாக்கியங்களை உணவாக தந்தார்களே அவர்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக அப்படின்னு சொல்லி அதுல சொல்லி போடுறான். 9வது பைத்துல சொல்றான் சாமி மதஹக்கும் உங்கள் புகழை கேட்டுக்கொண்டிருந்தார்களே அவர்களை எல்லாம் மன்னிப்பானாக. ஒரு சாணியின சோமகும் இவர்கள் உணவுகளை யார் தயாரித்தார்களோ அவர்களே எல்லாம் மன்னிப்பானாக அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டா 10வதுல ஒரு பைத்துல கூட விடல, 11 பைத்துலயுமே ஒவ்வொரு பாடலுடைய கடைசியில் சோறு வருது. மொத்தம் இருக்கிற 11 பாட்டு, ஒவ்வொரு பாட்டுடைய கடைசி வரை என்னன்னு கேட்டா சோறு தந்தவர் கொடுத்துறான். சோத்துக்கு தான் எழுதியிருக்கான்னு வழங்குதா, சோறு விருந்து கறின்னு வந்துட்டே இருக்கு. 10ல சொல்றான் ஒரு சாமி லஹு மன் ஹுவ ஹாலிருன் மஅ முத்இமீஹிம் லில் கியாஸில் அக்ரமி, கண்ணியமிக்க கௌஸ் நாயகத்தின் பெயரால் உணவு தந்தார்களே அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் எல்லாம் மன்னிப்பானாக என்று 10ல சொல்றான். 11வது பாட்டு கடைசியில் சொல்றான் ஃபீ ஹல்கத்தில் அல்கார் உல் முத்இமில் மிதுரார், அதாவது இந்த வட்டமாக அமர்ந்து சபையில் இருந்தார்களே அவர்களே எல்லாம் மன்னிப்பானாக. உல் முத்இமில் மிதுரார், மலை போல் உணவளித்துக் கொண்டிருந்த, அதாவது முதல் வாழைப்பழம் வரும், அப்புறம் பிஸ்கெட் வரும், அப்புறமேல நொறுக்கு தீனி வரும், அப்புறம் பனங்கற்கண்டு வரும், அப்புறம் டீ வரும், அத மலை போலவா அவர் தொடர்ச்சியா தந்து திங்கிறதுக்கு தந்தார்களே அப்படிங்கிறான். கடைசியா முடிக்கும் போது ஒரு முத்தமிழ் மிதுரார், தொடர் மலையை போல தந்து கொண்டே இருந்தார்களே அவர்களுக்கும் மன்னிப்பாயாக. இந்த 11 பாட்டுடைய கடைசிலையும் சோறு சோறுன்னு சொன்னதுல இருந்து இது என்ன நோக்கத்துக்கு எழுதப்பட்டுச்சு என்பது தெளிவா அரபில் எழுதிட்டான். தமிழ்ல இதை மொழிபெயர்த்தாலே நீங்க வாழ மாட்டீங்க. இது அப்படி மொழிபெயர்த்து விட்டு விமர்சனமே பண்ண வேணாம். இப்படி ஏமாற்றிருக்கிறாங்க மார்க்கத்தின் பெயரால் என்று கோவம் தான் வரும். அப்ப இந்த உலமாக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இந்த அற்பமான துன்யாவுடைய 1.25 ரூபா காசுக்காக வேண்டி இந்த மக்களுடைய அறியாமை, அரபி தெரியாதுங்கிற அறியாமையை பயன்படுத்தி செய்யறாங்கன்னு சொன்னா அது பொறுத்துக்கொள்ள முடியாது. அதனால இந்த மௌலுதுங்கிற முசீபத்தில் இருக்கிற விலகது மௌலுதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதா இருந்தா சுபஹான மௌலுதுன்னு தனி புத்தகம் போட்டிருக்கிறோம். ஆதான டெஸ்ட் குர்ஆன் ஆயத்து அது எப்படி மாத்தமா இருக்கு அதை எழுதியிருக்கிறோம். முஹீதீன் மௌலுதுன்ற பேர்ல புத்தகம் போட்டிருக்கிறோம். யாக்குத்துபாங்கிற பேர்ல அதுவும் மௌலுடைய கிதாபு தான். அதுல என்னென்ன தப்புகள்லாம் இருக்குங்கிறத போட்டிருக்கிறோம். விரிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுல பாத்துக்கிறோம். சுருக்கமா தெரியக்கூடியது போதும். அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக நம் அனைவரை ஆக்கியது புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப இந்த உலமாக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்.
இந்த அற்பமான துன்யாவுடைய 1.25 ரூபாய் காசுக்காக வேண்டி இந்த மக்களுடைய அறியாமை, அரபி தெரியாதுங்கிற அறியாமையை பயன்படுத்தி செய்யறாங்கன்னு சொன்னா அது பொறுத்துக்கொள்ள முடியாது. அதனால இந்த மௌலுதுங்கிற முசீபத்தில் விலகணும். மௌலுதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதா இருந்தா சுபஹான மௌலுதுன்னு தனி புத்தகம் போட்டிருக்கிறோம். ஆதான டெக்ஸ்ட், குர்ஆன் ஆயத்து அது எப்படி மாத்தமா இருக்கு அதை எழுதியிருக்கிறோம். முஹீதீன் மௌலுதுன்ற பேர்ல புத்தகம் போட்டிருக்கிறோம். யாக்குத்துபாங்கிற பேர்ல அதுவும் இந்த மௌலுதுடைய கிதாப் தான். அதுல என்னென்ன தப்புகள்லாம் இருக்குங்கிறத போட்டிருக்கிறோம். விரிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுல பாத்துக்கிறோம். சுருக்கமா தெரியக்கூடியது போதும். அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து